கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அரசு நடத்தலாம் தவறில்லை. ஏன்னா கிராம சபைன்னு வரும்போது பொறுப்பு, நாளைக்கு சட்டபூர்வமான பொறுப்பு இதெல்லாம் இருக்குது. இப்போ எப்படியா இருந்தாலும் காவல்துறை இதெல்லாம் வருவாய்த்துறை இவங்கெல்லாம் வந்து இணையணும். அரசுடைய பங்களிப்பு வந்து யாரும் வந்து குறை சொல்வதோ இல்லை வந்து அது கூடாது என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நீங்கள் அரசு ஏன் வந்து பயப்படுறாங்க கிராம மக்கள்னு? அரசு விழா என்றால் திமுக கட்சி விழாவாக ஆக்கி விடுவேன். காளையை அடக்கிய எங்கள் இளம் காளையே அப்படின்னு சொல்லி துணை முதல்வர் ஃபோட்டோலாம் போட்டு அவருடைய மாடு பிடிக்கிற மாதிரி அப்படி இதெல்லாம் வந்து போட்டு இப்படி பில்டப்லாம் கொடுப்பீங்க. அடுத்தது வருங்காலத்தில் காளையை பிடிக்கும் இன்பநிதியே நமக்கு நாமேன்னு அடிக்க சொன்னால் போஸ்டரில் வந்து நமக்கு நாமமேன்னு அடிச்சிருக்கான் திமுக போஸ்டர். இனமான தலைவரேன்னு போடுற இடத்துல முதல்வர் படத்தை போட்டு ஈனமான தலைவரேன்னு போட்டதெல்லாம் முன்னால் இந்த மாதிரி தவறுகள் நிறைய வந்திருக்கு. திருசக்தியார் சமீபத்தில் ரசித்த அரசியல் காமெடி எது? நிறையாப்பா. அந்த காமெடின்னு நம்ம போனால் தினம் ஒருத்தருக்கு வந்து ஒரு காமெடியன் பரிசு கொடுக்க வேண்டிய விருது கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். நாங்கள் ஆட்சியிலோ அதிகாரத்திலோ பங்கு கேட்கவில்லை. அவங்க இனிமேல் இவங்க கேட்டால் கொடுத்துட்ற மாதிரி. அதை விட வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிற விசிகாவுக்கோ, அதாவது வைகோவை விட வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய, ஏன்னா அவர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்த இயக்கம் என்று ஆகிப்போச்சு விசிகா. காங்கிரஸ் கட்சிக்கோ, 100 ஆண்டு கால கட்சின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கோ அவங்களுக்கே வந்து அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேணான்னு உனக்கு கொடுக்கவே இல்லையா? 21 வருடத்திற்கு பின் சென்னையில் டபுள் டக்கர் பஸ் மீண்டும் வந்திருக்கிறதே. நம்ம 5 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு. இன்னும் மேலே கடன் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் கடன் வாங்கிடுவோம். நம்ம ட்ரிபிள் டக்கர் கூட நம்ம ஓட்டலாம். நான் ட்ரிபிள் டக்கர்னு சொல்லுது பஸ்ஸு. நீங்கள் எதையாவது புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் அனாச்சியை வம்பளை மாட்டி விட்டுறாதீங்க. எல்லாம் இந்த கடைசி 2 மாதத்தில் தான். 4.25 வருஷம் போர் ஏறி கோழி பிடிக்காதவன் வார ஏறி வைகுண்டம் போவான. இதைத்தான் சொல்ல முடியும். தீபத்தூன் விவகாரத்தை ஒட்டி தமிழகத்தில் பல ஊர்களில் இந்து கோவில்கள் இடிக்கப்படுவதாக செய்திகள் தொடர்கிறது. இதற்கு முடிவே இல்லையா? சென்னை நுங்கம்பாக்கத்தில் இங்கே ஒரு சிவன் கோயில் இடத்துல வந்து ஒரு மசூதி கட்டியிருக்கு. உச்சநீதிமன்றம் இது வந்து உத்தரவு போட்டுடுச்சு அந்த மசூதி இடிக்க சொல்லி. இது வரைக்கும் இடிக்கலை. அச்சரப்பாக்கத்தில் ஒரு மலையை ஆக்கிரமித்து ஒரு சர்ச்சு தேவாலயம் கட்டப்பட்டிருக்கு. உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்குது, இடிக்கலை. ஆனால் கோயில் இடிக்கிறதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ஹைகோர்ட்டில் வந்து முடிவு பண்ணால் ராத்திரியாக விடிகாலையில் வந்து இடிச்சிட்டு போயிடுறேன். நான் வந்து பொதுவான இஸ்லாமியர்கள் இதை செய்திருப்பார்கள் என்று நம்பவில்லை. என்னென்னா அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் இந்துக்களோடு அவங்களே சொல்கிறாங்க, அவங்க கோயில் அவங்க போய் தீபத்தூணில் ஏற்றுறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னு சொல்கிறாங்க. செய்வதெல்லாம் யார்? அரசியல்வாதிகள். ஆனால் எந்த அரசியல்வாதிகள் இதை செய்கிறார்கள் என்று கண்டுபிடித்து அவர்களை தேர்தலில் ஒழித்து கட்ட வேண்டும். கேரளாவுக்கு அரிசி கடத்தத்தான் சபரிமலைக்கு இருமுடியில் அரிசி கொண்டு போகும் முறையை கொண்டு வந்தனர் என்று பேராசிரியர் சுப வீரபாண்டியன் கருத்து பற்றி உங்கள் கருத்து? குடியாத்த குமரன் வந்து மணல் கடத்தல் 60,000 கோடிக்கு நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து இவர் ஒன்றும் பதில் சொல்லலை. இதுக்கெல்லாம் ஒன்றும் அவர் ஒன்றும் பேசலை. இருமுடியில் பக்தியோடு வந்து போகிறவன் வந்து ஆட்டோ டிரைவர் போகிறான், கூலி வேலை செய்கிறவன் போகிறான், பக்தி உள்ளவன் போகிறான், நம்பிக்கை உள்ளவன் போகிறான். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நவத்வாரங்களையும் பொத்தி கொண்டு இருக்க வேண்டும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியாக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு மட்டுமல்லாமல் சேனல் 5 மற்றும் நம்மளுடைய அனைத்து சேனல் 5 உடைய நேயர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். விவசாயிகளுக்கு மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். இதை தொடர்ந்து பின்னாலேயே வந்து ஜல்லிக்கட்டு வருது. தமிழர்களின் வீர விளையாட்டு. அந்த வகையிலும்
தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நான் தமிழர்கள் அனைவருக்கும்னா வந்து சார் இதில் அவங்க உண்டா இவங்க உண்டாலாம் கேள்வி கேட்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வாழ்பவர்கள் அனைவரையும் நான் தமிழர்களாக கொள்கிறேன். அந்த வகையில் வாழ்த்து சொல்லும்போது பெருந்தன்மையாக இருக்கணும். அதுதானே மரியாதை. கண்டிப்பாக அதுதானே நாகரிகம். அந்த வகையில் நாம் நாகரிகமாக இருப்போம், நாம் பெருந்தன்மையாக இருப்போம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரைட்டு சார். பொங்கல் வாழ்த்து சொன்னோன்னே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு வேணும்ன்றது அப்படியே சாதாரணமாக கிடச்சது கிடையாது. ரொம்ப போராடி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தி மெரினாவில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடங்களிலும் இளைஞர்கள் எல்லாருமே போராட்டம் நடத்தி கிடைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டு வேறு நடக்க போகுது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது ஜல்லிக்கட்டு வந்து உண்மையிலேயே தமிழ் மக்கள் வந்து போராடி இங்கே மெரினாலெல்லாம் மிகப்பெரிய போராட்டமாகி, ஆமாம், அது மக்கள் போராட்டமாக இருந்தது. எந்த கட்சி தூண்டுதலும் இல்லாமல், ஒரு கட்சி சார்பு இல்லாமல் உணர்வுபூர்வமான ஒரு போராட்டமாக வந்ததுனால தான் வந்து நீதிமன்றங்களும் அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு உச்ச நீதிமன்றம் வரை போய் அது ஜல்லிக்கட்டு. ஆமாம், தன்னெழுச்சியாக வந்தது. நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு நிர்வாகத்தில் வேணால் வந்து இந்த இடத்துல சரியில்லை, அதனால் வந்து 2 பேர் காயப்பட்டாங்க, போனாங்க, வந்தாங்க, அதெல்லாம் வந்து இருக்கலாம். காயங்கள் இல்லாமல் அல்லது குறைந்தபட்சம் அதாவது மாடு வந்து இடிச்சிது அப்படின்னா ரோட்டில் போனாலே தெருநாய் கடிச்சிருது, அதுக்காக ரோட்லேயே போகாமல் இருக்க முடியுமா? விளையாட்டுன்னு வந்துருச்சுன்னா, விளையாட்டுன்னு வரும்போது ரிஸ்க் இருக்க தான் இருக்குது. லாங் ஜம்ப்னு மேலே போல் வால்ட்டில் குதிக்கிறான், கீழே வந்து காலை உடைச்சிப்பான்றதுக்காக பயந்தா வந்து விளையாடவே முடியாது. எல்லா விளையாட்டுலேயும். கிரிக்கெட்டில் நேற்று விளையாடி இந்த வாஷிங்டன் சுந்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் 4 நாள் முன்னால் அந்த முதல் ஓடி 1வது முதல் மேட்ச்சில் 2வது 3வது மேட்ச்சில் இல்லை அவர். ஏன்னு கேட்டால் அங்கே வந்து ஒரு பந்து வந்து இந்த விழா பகுதியில் அடித்ததுனால ஏதோ ஃப்ராக்சர் ஆகி 130-150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தால் எப்படி? ஆமாம் இல்லையா? இதெல்லாம் வந்து விளையாட்டு என்றால் அதில் ஏதோ ஒரு ரிஸ்க்கு, ஒரு அபாயம் இருக்கும். அதுதான் வந்து விளையாட்டில் மட்டும் இல்லைங்க, வியாபாரத்தில் எடுத்துக்கிட்டாலும் அவர் தான், அரசியலில் எடுத்துக்கிட்டாலும் அதான். எல்லா இடத்துலையுமே ஒரு ரிஸ்க்கு வந்து இல்லாத எந்த ஒரு வாழ்வியல் எதுலேயுமே ரிஸ்க் இல்லாதது இருக்காது. ஆனால் இதில் என்ன தமாஷான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி யூபிஏ அரசு தான் ஜல்லிக்கட்டு கொண்டு வர முடியாது, கொண்டு வரக்கூடாது, இது தமிழர்களின் வீர விளையாட்டெல்லாம் வந்து சொல்வதெல்லாம் வந்து கற்பனை போய் இதனால் வந்து விலங்குகள் துன்புறுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி வாதாடினது. அதற்கு தடை சட்டம் ஒன்று கொண்டு வந்தது வந்து ஜெயராம் ரமேஷ், காங்கிரஸில் அப்பொழுது துறையில் மத்திய அமைச்சராக இருந்தவர். யூபிஏ அரசு திமுகவில் இருந்துச்சு. ஜல்லிக்கட்டை நீங்கள் தடை பண்ணுறீங்க, தமிழர்களுடைய வீர விளையாட்டை தடை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு வெளியில் வந்துருச்சா? வரல, அங்கே தான் இருந்தது. ஆமாம், திமுக எப்போ வெளியே வந்துச்சு? அந்த 2G விஷயத்தில் அவங்க குடும்பத்தில் யாரோ ஜெயிலுக்கு போனாங்க, அவங்க குடும்பத்தில் யாருக்கோ மந்திரி கொடுக்கல, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து யூபிஏலேருந்து வெளியே வந்தானே தவிர மக்கள் சார்பான எந்த விஷயத்துக்காகவும் வரல, ஜல்லிக்கட்டு உட்பட. இன்றைக்கி ஜல்லிக்கட்டு பல இடங்கள், ஆவணியாபுரம் பல இடங்களில் இருக்குது, ஒரு இடத்துல மட்டும் இல்லை. எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் ஒரு 10-12 இடத்துல நடக்குது வரிசையாக. ஆமாம், ஆவணியாபுரம் நடக்குது, அதுக்கு பாலமேடு இருக்குது, நிறைய அலங்கநல்லூர், அதெல்லாம் நிறையா இருக்குது. இப்பொழுது வந்து என்னென்னா, இது வந்து அந்த மாவட்ட அமைச்சர் வந்து இது அரசு தான் நடத்தும், அவங்க ஒரு ஸ்டேடியம் கட்டிட்டாங்க. ஆமாம், இப்போ மூர்த்தி அமைச்சர் தான் பேசியிருந்தாரு கூட. ஆமாம், ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க. அது ஸ்டேடியம் கட்டினீங்க, நல்ல விஷயம். நம்ம வந்து ஏதோ நல்லதை வாழ்த்துவோம், வரவேற்போம். ஆனால் வந்து இது அரசு விழா. இந்த கிராம மக்கள், தமிழர்கள், நகர மக்கள், சென்னை மாநகர மக்கள், கிராம மக்கள்லாம் சென்னைக்கு வந்து பல இடங்கள்லையும் வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி ஏறக்குறைய ஓராண்டு அந்த போராட்டம் வந்து விட்டு விட்டு பல இடங்களில் நடந்து உச்சநீதிமன்றம் வரை போய் மக்கள் தான் போராட்டத்தில் வெற்றி பெற்றார்கள். நான் இதில் இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கல. இதை தடுத்தது எந்த கட்சி என்றால் யூபிஏ என்ற ஆட்சி தடுத்தது. யூபிஏயில் யார் இருந்தது? காங்கிரஸும் திமுகவும் இருந்தது. அன்றைக்கி இதை தடுக்க பார்த்துட்டு வழக்கமாக இவங்க தானே, இவங்களே நீட்டில் கையெழுத்து போடுவாங்க, அதுக்கப்புறம் நீட் தேர்வுக்கு எதிராக இவங்களே வந்து போராட்டம் பண்ணுவாங்க. மீத்தேன் இவங்களே கையெழுத்து போடுவாங்க, அதுக்கப்புறம் மீத்தேனுக்கு எதிராக இவங்களே போராடுவாங்க. கச்சத்தீவு இவங்களே தாரா வாத்துருவாங்க, கச்சத்தீவை வந்து மீட்கிறதுக்கு இவங்களே போராடுவாங்க. அது போல இப்போ கூட
துணை முதல்வர் கூட ஒரு நல்ல ஒரு காமெடியாக ஒன்று சொல்லியிருக்காரு. இலங்கையில் கூட்டாட்சி ஏற்படுவதற்கு நம்முடைய பாரத பிரதமர் மோடி வந்து முதல்வர் கடிதம் எழுதியிருக்கார். என்னென்னா அதுக்கு வந்து அழுத்தம் தர வேண்டும் இலங்கைக்கு. ஐயா, முதல்ல உங்கள் கூட்டணியில் இந்த 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சி வருவதற்கு நீங்கள் முதலில் ஜனநாயகத்தை அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேங்கிறீங்க. விசிகாவுக்கோ காங்கிரஸுக்கோ வேறு எந்த கட்சிக்கும். ஜார்க்கண்டில் கூட அதான் காங்கிரஸ்காரங்க ஏறுறான். ஜார்க்கண்டில் பாருங்கள், அந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த ஹேமந்த் சோரன் அவர் இருக்கார், 4 பேர் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காரு. லல்லு பிரசாத் யாதவ் கட்சி கூட ஒன்று கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்க கூட்டணியாக நின்று ஜெயித்தாங்க, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து மைனாரிட்டியாக இருந்தாலும் 2006 அப்படி தானே மைனாரிட்டி 97 96 வந்தது. ஆனால் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் பிடிவாதம் முடித்தார் கலைஞர். அந்த மாதிரி அதாவது அதில் வரக்கூடிய லாபம் வந்தால் எனக்கு, துன்பம் வந்தால் மக்களுக்கு அப்படிங்கிறது திமுகவுடைய ஒரு திராவிட கொள்கை, திராவிட மாடல் கொள்கை. அந்த வகையில் அரசு தான் இதை நடத்தும் என்றால், இதுக்கு முன்னால் அங்கங்கே வந்து கிராம சபைகள், கிராம நிர்வாக குழுக்கள் வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்தந்த ஊரில். அவர்கள் தான் அந்த ஆர்வமாக நடத்துவாங்க. யாரெல்லாம் மாடு வச்சுருக்காங்க, யாரெல்லாம் மாடு பிடிக்கிறாங்க, எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படி. இதை நம்ம ஏதோ இந்த பொங்கல் போது மட்டும் பார்க்குறோம். ஆனால் வந்து அந்த மாடுபிடி வீரர்களுக்கோ அல்லது அந்த மாடுகள் உள்ள உரிமையாளர்களுக்கோ இது வருடம் பூரா அவர்கள் இதையே தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த மாட்டை வந்து அவங்க எப்படி அந்த மணலில் வந்து போய் அது கொம்பு வச்சு அது வந்து மணலெல்லாம் குத்தி அதுக்கு ட்ரைனிங், இந்த பக்கம் மாட்டின் உரிமையாளர்கள், அந்த பக்கம் மாடுபிடி வீரர்கள், அதுக்கு உண்டான பயிற்சிகள். இப்போ கிரிக்கெட் வந்து வருஷத்தில் 3 மாதம், நிறைய மாதம் விளையாடுறாங்க, 3 மாதம் விளையாடுறாங்கன்னு வச்சுப்போம். வருஷம் பூரா ட்ரைனிங் எடுத்தால் தான் இன்டர்நேஷனல் சர்வதேச பயிற்சி இதில் விளையாட்டில் போய் நீங்கள் கலந்துக்க முடியும். அது எந்த நாட்டுடையோ, ஆசிய கோப்பையோ, உலக கோப்பையோ. உலக கோப்பைக்கு வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ வருதுன்னு வைங்க. அந்த உலக கோப்பை வருதுன்னா அதுக்கு எப்போலேருந்தே பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இவர்கள் பாடுபட்டு ஒரு வருடம் பூரா உழைத்து அதற்காக பண்ணாங்க. இப்போ நாங்கள் தான் நடத்துவோம், அரசு தான் நடத்துவோம். அது என்ன, நாங்கள் எங்கேயா இருந்தாலும் ஏதோ ஒரு ராதா ரவி அவர்கள் நடித்த படம், எழுதி கொடுத்த வசனம் தான் அவருடைய பாணியில் அழகாக சொல்லுவார். கல்யாண வீடாக இருந்தால் மாப்பிள்ளை தான் நான் கல்யாண வீடாக இருந்தால் நான் மாப்பிள்ளையாக இருக்கணும், ஏழு வீடாக இருந்தால் பிணமாக இருக்கணும்னு. எஜமானில் நெப்போலியன் பேசுவார். எஜமான் படத்தில் நெப்போலியன் சொன்ன டைலாக் இது. எஜமான் படத்தில் ஆமாம், ராதா ரவியாக நினச்சேன். இருக்கட்டும், கல்யாண வீடாக இருந்தால் மாப்பிள்ளையாக இருக்கணும், ஏழு வீடாக இருந்தால் பிணம், எங்கே இருந்தாலும் எனக்கு தான் முக்கியம். ஆமாம், மாலை எனக்கு தான் விழுகணும் பாரு. நெப்போலியன் சொல்கிறாருன்னா அப்போ திராவிட மாடலும் கரெக்டாக செட் ஆகுதுங்க. அந்த அங்கிருந்து தானே வந்தார். கே நேரு அவர்களுடைய மைத்துனோடு தானே அவர். இல்லை, அவர் நல்ல நடிகர், எனக்கு நண்பரும் கூட, அது வேறு விஷயம். இப்போ தொழிலதிபராக இருக்கார் அமெரிக்காவில், நல்ல நடிகர், நல்ல மனிதரும் கூட. அரசியல்வாதியாக இருந்தாலும் நல்ல மனிதர் அப்படி சொல்லலாம். அப்படி 1-2 பேர் இருப்பாங்க. திமுகலையும் அந்த மாதிரி நல்லவர்கள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, இருப்பார்கள், சில பேர் இருப்பாங்க. அது என்னன்னா, அது ரொம்ப தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவங்களை களை எடுத்து வெளியே கொண்டு போய் போட்டுருவாங்க. இப்போ KS ராதாகிருஷ்ணன் அந்த மாதிரி எத்தனையோ பேர் அந்த மாதிரி நல்லவங்கன்னு தெரிஞ்சதுன்னா வெளியே கொண்டு போய் போட்டுருவாங்க, ஒதுக்கிடுவாங்க, இல்லை அவங்களா ஒதுக்கிடுவாங்க. அதை விட்டுருங்க. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் பார்த்தீங்களான்னா, இங்கே அரசு நடத்தலாம், தவறில்லை. ஏன்னா கிராம சபைன்னு வரும்போது பொறுப்பு, நாளைக்கு சட்டபூர்வமான பொறுப்பு இதெல்லாம் இருக்குது. இப்போ எப்படியா இருந்தாலும் காவல்துறை, இதெல்லாம் வருவாய்த்துறை, இவங்கெல்லாம் வந்து இணையணும். அரசுடைய பங்களிப்பு வந்து யாரும் வந்து குறை சொல்வதோ இல்லை வந்து அது கூடாது என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நீங்கள் அரசு ஏன் வந்து பயப்படுறாங்க கிராம மக்கள்னா, அரசு விழா என்றால் திமுக கட்சி விழாவாக ஆக்கி விடுவீர்கள். ஆமாம், நீங்கள் அதை அரசாக, மக்களுக்கான அரசாக நீங்கள் நடத்துவதாக இருந்தால் கிராம மக்கள் வந்து அதை வந்து அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க அப்ஜெக்ட் பண்ணதுக்கு காரணம், ஆட்சேபனைக்கு காரணமே நீங்கள் அதை கட்சி விழாவாக ஆக்கி விடுவீர்கள். காளையை அடக்கிய எங்கள் இளம் காளையே அப்படின்னு சொல்லி துணை முதல்வர் ஃபோட்டோலாம் போட்டு அவருடைய மாடு பிடிக்கிற மாதிரி அப்படி இதெல்லாம் வந்து போட்டு இப்படி பில்டப்லாம் கொடுப்பீங்க. அடுத்தது வருங்காலத்தில் காளையை பிடிக்கும்
இன்ப நிதியே, ம் அதற்கப்புறம் வரக்கூடிய துன்ப நிதியே, இப்படின்லாம் போஸ்டர் ஒட்டுவாங்க. ம் என்ன அந்த சமயத்தில் சில சமயத்தில் வந்து தமிழ் கொஞ்சம் நமக்கு தமிழ்நாட்டில் தமிழ் சரியாக வராததினால் ம் நீங்கள் வந்து நம்ம பள்ளிகளில் தமிழில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறாங்க. நமக்கு நாமேன்னு அடிக்க சொன்னால் போஸ்டரில் வந்து நமக்கு நாமமேன்னு அடிச்சிருக்கான் திமுக போஸ்டரில். இனமான தலைவரேன்னு போடுற இடத்துல முதல்வர் படத்தை போட்டு ஈனமான தலைவரேன்னு போட்டதெல்லாம் முன்னால் வந்திருக்கு. ஆமாம், நிறையா தவறுகள். இந்த மாதிரி தவறுகள் நிறைய வந்திருக்கு. ம் இப்போ கூட அது சொல்லும்போது நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. உத்தரப்பிரதேசத்துலேயும் அஸ்ஸாம்லேயும் அரசு பள்ளிகளில் தமிழ் கற்றுத்தருவதற்கு ஏற்பாடாகி இருக்கிறது. எந்த ஊரில்? அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம். ம் அஸ்ஸாம். ம் உத்தரப்பிரதேசத்தில் ஆல்ரெடி நடைமுறைப்படுத்திட்டாங்க. அஸ்ஸாமில் நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடக்கும். எல்லா பள்ளிகளிலும் அப்படின்னா இருக்கலாம், இல்லை வந்து கொஞ்சம் சில பள்ளிகளில் இருக்கலாம். ஆக உத்தரப்பிரதேசத்துக்கும் அஸ்ஸாமுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது? நம்ம என்னடானா மும்மொழி கொள்கையை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறோம். அங்கே வந்து ஒரு தமிழ் பெண், என்னமோ ஒரு பாயல்னு ஒரு பெண், அந்த பெண் வந்து மிக சிறப்பாக வந்து தமிழ் பேசுகிறது. ஒரு உத்தரப்பிரதேசத்து பெண். பிரதமரே வந்து மன் கி பாத் அவருடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் அதை பாராட்டியிருக்கார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா குடியரசு விழா வருது ஜனவரி 26. ஐயா, இது குடியரசு விழா, இதை சுதந்திர விழான்னுலாம் வந்து தப்பாக பேசக்கூடாது. ஜனவரி 26 குடியரசு தின விழா தான். இல்லை, உங்களுக்கு தெளிவாக இருக்கேன். நம்ம தெளிவாக இருக்கோம். எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறோம். ஆமாம், குழப்பம் கேட்கக்கூடாது. அது சுதந்திரங்கிறது ஆகஸ்ட் 15. ஆமாம், மாற்றி பேசக்கூடாது, நல்லா இருக்காது. ஏற்கனவே ஒரு தடவை பேசி மானம் போச்சு, விட்டுருங்க. எதுக்காக சொல்கிறோன்னா, இந்த குடியரசு இதுக்கு கூடலூரை சேர்ந்த ஒரு தோட்ட விவசாய கூலி பெண் இந்திராணி, அதுக்கப்புறம் கோவையை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கீதா, இவங்க 2 பேருக்கும் குடியரசு தினத்தன்று சிறப்பு அழைப்பாளர்களாக ஜனாதிபதி முர்மு அவர்கள், குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறார். எங்கேயோ தமிழ்நாட்டில் மூலையில் இருக்கு. இல்லை, நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து இதை நீங்கள் அரசு விழா என்ற பெயரில் கட்சி விழாவாக ஆக்கி விடுவீர்கள் என்ற எங்களுடைய பயமும் கவலையும் தான் மக்களை வந்து இது வந்து இல்லை, இதை கிராம மக்கள்கிட்ட விட்டுறணும் நீங்கள் நிர்வாகத்தைன்னு சொல்வதற்கு காரணம் இந்த திராவிட மாடலை பார்த்த பயம்தான் அவர்களுக்கு. அந்த அலர்ஜி, திராவிடம்னாலே ஒரு அலர்ஜி இருக்குது, அந்த அலர்ஜி தான் காரணம். ஓகே சார், கேள்விகள் ஆரம்பிச்சிருவோம் சார். முதல் கேள்வி சாலை கிராமத்திலிருந்து சரண் ராம்கி. திருசக்தியார் சமீபத்தில் ரசித்த அரசியல் காமெடி எது? முதல் கேள்வியே காமெடியாக கொண்டு வராரு. தமிழ்நாடே காமெடி ஆயிடுச்சு. நம்ம பேசுகிறதே காமெடி தானே. நிறையாப்பா அந்த காமெடின்னு நம்ம போனால் தினம் ஒருத்தருக்கு வந்து ஒரு காமெடியன் பரிசு கொடுக்க வேண்டிய, விருது கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். போட்டி போடுறாங்க இதில் காமெடிக்கா. ஆமாம், சிறந்த காமெடி. ஆமாம், நடிகர். பயங்கர போட்டி. தனியாக ஒரு ஜூரி வைக்கிற அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் நம்ம மனசில் டக்குன்னு ஞாபகம் வரதை சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு வச்சு யாரை சொல்ல போறீங்க? அதிகாரத்தில் எங்களுக்கு, ஆட்சியிலோ அதிகாரத்திலோ எங்களுக்கு பங்கு வேண்டாம். வைகோ அண்ணன் சொன்னார் பாருங்க. நம்பர் 1 இந்த காமெடி வந்து இதை விட வேற என்ன காமெடி? சிரிப்பு அப்படியே வந்து எந்த கவலையில், துக்கத்தில், துயரத்தில் இருக்கிறவனுக்கு கூட வந்து சிரிப்பு வரும். நல்ல கேள்வி வரும். அப்புறம் எதுக்கு தாயா அரசியலுக்கு வாரீங்க? அது மட்டும் இல்லை, உங்கள் கட்சி இருக்கிறது இந்த 4 பேரில் 3 பேர் பிச்சுக்கிட்டு போய் உங்களையும் பையன் தவிர மிச்சம் பேர் தனியாக போயிட்டாங்க. ஆமாம், மல்லை சத்யா ஒரு பக்கம் கொண்டு போயிட்டாரு. அதாவது ஏற்கனவே 4 பேர் போயிட்டாங்க, கடைசியாக இருந்த 1-2 பேரில் மல்லை சத்யா கொண்டு போயிட்டார். இப்போ அவரும் திமுக கூட்டணியில் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த வகையில் நாங்கள் ஆட்சியிலோ அதிகாரத்திலோ பங்கு கேட்கவில்லை. அவங்க இனிமேல் இவங்க கேட்டால் கொடுத்துட்ற மாதிரி. அதை விட வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிற விசிகாவுக்கோ, அதாவது வைகோவை விட வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய, ஏன்னா அவர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்த இயக்கம் என்று ஆகிப்போச்சு விசிக. காங்கிரஸ் கட்சிக்கோ, 100 ஆண்டு கால கட்சின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கோ, அவங்களுக்கே வந்து அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், எனக்கு வேணான்னு. உனக்கு கொடுக்கவே இல்லையா? முதல்ல உனக்கு சீட்டு எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னே தெரியல. எங்களுக்கு வந்து 10, 12 வேணும், 12 வேணுங்கிறாரு. அப்போ தான் அந்த அங்கீகாரம் கிடைக்கும். இவங்களுக்கு 12 கொடுத்தா கொடுக்க போகிறதில்லன்னு அவருக்கும் தெரியும். இப்போ இந்த
ஒரு காலத்தில் வந்து என்னுடைய கல்லறையில் கூட நான் வந்து கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர், இனத்துரோகி கருணாநிதியுடன் எனக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொன்னவர், திமுகவுடன் எனக்கு என்ன பேச்சுன்னு ஸ்டாலினை உரிமையில் கண்ணாமுன்னான்னு திட்டினவர், இஸ் நோபடி, இஸ் நாட் அ மெட்டல் அப்படின்லாம் பேசினார். அதுக்கப்புறம் இன்றைக்கி உலகத்திலேயே சிறந்த முதல்வர்னு சொல்லி அவருடைய காமெடிக்கு பஞ்சமே இல்லாமல் போச்சு. அப்போ வந்து சிறந்த காமெடியின் விருதை இன்று வந்து பெறுவது வைகோ அவர்கள். பட் அந்த மாதிரி பண்ணால் நம்ம வந்து நிறைய பிரச்சனை வந்துடும். ஏன்னு கேட்டால் அது என்ன சார் ஆண்களாக பார்த்து மட்டும் கொடுக்குறீங்க, பெண்களுக்கு தனி வருது இல்லையா? அது என்ன ஆணாதிக்க சமுதாயம் அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்மளை பார்த்து. கீதா ஜீவன் அமைச்சர் அவர்களுக்கு நான் வந்து விருது கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டேன் பெண்களில். ஆமாம், இப்போ நம்ம மனோரமா ஆச்சு, அப்புறம் வந்து கோவை சரலா, நம்ம வந்து ரொம்ப இந்த காமெடிக்குன்னு யாரும் அதற்கு பிறகு நிரந்தரமா இல்லை அவங்க மனோரமாலே தவிர நிரந்தரமான இடத்தை பிடிப்பதற்கு யாரும் இல்லை. கீதா ஜீவன் அதை நோக்கி செல்கிறார். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஊழலற்ற ஆட்சி நடைபெறுகிறது என்கிறார். இதுக்கு சிரிக்காமல் எதுக்கு சிரிக்கிறது? இந்த பொங்கல் பரிசு வாங்குறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்களே 1 கிலோ சர்க்கரை 1 கிலோ அரிசி. இதுவே 75 ரூபாய்க்கு வாங்கிட்டு 112 ரூபான்னு கணக்கு போடுறாங்கன்னு சொல்லி செய்திகள் வருது. செய்திகள் வந்து உறுதிப்படுத்தப்படாதா நமக்கு தெரியாது. சிஏஜி ஆடிட் வந்தால் தான் தெரியும். சிஏஜி ஆடிட் வந்தால் தான் தெரியும். ஆனால் இப்படி எல்லா எதிர்த்தாலும் ஊழல், எதிலும் ஊழல், எங்கும் ஊழல் இருக்கும்போது நான் என்ன சொல்ல, நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேணாம், மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஊழலற்ற ஆட்சியை கொடுத்து வருகிறார் திமுக தான், ஸ்டாலின் தலைமையிலான திமுக தான். அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கு இந்த காமெடியன் விருது இப்போதைக்கு கொடுத்துருவோம். அப்பப்போ இந்த மாதிரி விருதுகள் கொடுக்க வேண்டி நமக்கு ஒரு வாய்ப்பு வரலாம், அரசியல்வாதிகள் நமக்கு கொடுப்பார்கள், நாம் விருதை வாரி வழங்குவோம். ஏன்னா நம்ம விருதும் வந்து நம்ம தமிழ்நாடு திமுக ஆட்சி விருது மாதிரி தான், வாயிலேயே வர சொல்கிறது தானே, நமக்கு என்ன கொடுத்து. அடுத்ததாக மயிலத்திலிருந்து இமானுல்லா கேட்கிறார்கள், 21 வருடத்திற்கு பின் சென்னையில் டபுள் டக்கர் பஸ் மீண்டும் வந்திருக்கிறதே. ஆமாம், ஒரே ஒரு பஸ்ஸு. ஒன்று தானா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று தான் படித்த மாதிரி செய்தி. இல்லை குறைந்த அளவாக இருக்கலாம், இல்லை வருது, கொஞ்சம் வருது, முதல்ல ஒன்று வச்சு தொடக்கமாக இருக்கும், பின்னால் வருமா இருக்கும். அசோக் லேலண்டோடு இணைந்து தமிழக அரசு, அது ஏன்னா அசோக் லேலண்ட் வந்து பஸ்ஸு தயாரிப்பவர்கள், நமக்கு இது புது பஸ் மாதிரி தெரியுது. அதனால் கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடிடும். இருந்தாலும் நமக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, இந்த பஸ்ஸையும் நம்ம இந்த பேருந்துகளையும் வந்து மற்ற போக்குவரத்து கழக பேருந்துகள் மாதிரி இருந்தால் திடீர்னு முன்பக்க வீல் கட்டி போகும், அப்புறம் பின்பக்க வீல் அங்கேயே நின்று போயிடும், கோச்சிக்கிட்டு வராமல் அங்கேயே உட்காந்துரும். பஸ்ஸு முன்னால் போயிடும், வீல் அங்கே உட்காந்துரும், இல்லை ஆக்சில் உட்காந்துரும். இப்படியெல்லாம் வந்து அந்த ஏன்னா உங்களுக்கு பேருந்துகள் என்று சொன்னாலும் அவர்களுக்கு உயிரிலே நம்ம அதற்கு உணர்வுகள் இருக்கின்றன. ஏன்னா நீங்கள் சரியாக பார்த்துக்கலன்னா எனக்கு வருத்தம் வரும்ல. கண்டிப்பாக குடும்பத்தில் மனைவியோ குழந்தைகளையோ ஒரு குடும்பத்தினரை நாம் சரியாக பராமரிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு ஒரு வருத்தம், கோபம், ஆதங்கம் வரும். அந்த மாதிரி இந்த பஸ்ஸில் அந்த அந்த ஒரு பகுதிகள் இருக்குது பாருங்கள், இந்த முன் சக்கரம், பின் சக்கரம், ஆக்சில், அச்சுன்னு சொல்லக்கூடியது, அதுகளுக்கெல்லாம் வருத்தம் வருது, உணர்வு இருக்குது. அதுக்கும் கோச்சிக்கிட்டு அங்கேயே நின்றுடுது, இல்லை கரண்டு தனியாக போயிடுது. இப்படி பஸ்ஸில் உள்ளுக்குள்ளே அவன் மழை பெய்யும் போது கொடை பிடிச்சிட்டு நிற்கிறான், கோட்டை வழியாக தண்ணி ஊற்றுது. இப்படியெல்லாம் நீங்கள் வந்து போக்குவரத்தை வந்து நடத்தும்போது பிங்க் பஸ்ஸுன்னு சொல்லி, பெண்களுக்கான பஸ்ஸுன்னு சொல்லி 10 பஸ்ஸு ஓடின இடத்துல 2 பஸ்ஸை விட்டுட்டு பாக்கி 8 பஸ்ஸு, ஏன்னா கேட்டால் இலவசமாக அவங்களுக்குங்கிறது பெண்களுக்குன்னு பாக்கி 8 பஸ்ஸில் வந்து போக்குவரத்து விலை உயர்த்திட்டாங்க. இது எல்லாமே இந்த கரகாட்ட கோஷ்டியுடைய நாடகங்கள் தான். அப்படி இருக்கும்பொழுது இதில் வந்து டபுள் டக்கர் பஸ்ஸுன்னா எனக்கு வேறு கவலையாக இருக்குது. பஸ்ஸை சரியாக பராமரிக்கலைன்னு வைங்க, இப்போ சாதாரண பஸ்ஸு ஒரு லெவல் பஸ்ஸு, அது என்ன தாழ்த்தலை பஸ்ஸுன்னு ஒன்று போகுது. ஆமாம், தாழ்வுத்தலை, அது அடிக்கடி ரிப்பேர் ஆகுது. அது ஏன்னா அங்கங்கே ரோடு சரியாக இல்லாததுனால, பள்ளம் மேடு இருக்கிறதுனால அது போய் தட்டுது. ஏறுறதுக்கு சௌகரியம், வயதானவர்கள் கொஞ்சம் அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் ஏறுறதுக்கு சௌகரியம். ஆனால் ரோடு ஒழுங்காக போட்டால் தானே, சாலைகள் ஒழுங்காக பராமரிக்கப்படவில்லை. புதுசாக ரோடு போட்டால் கை தோணுனா தார் கையோடு வருது. அப்படி இருக்கக்கூடிய சாலைகளில் அது நிற்கிது.
இப்போ நீங்கள் வந்து சாதாரண பஸ் வந்து ஒரு வீல் வந்து தனியாக ஓடி போச்சுன்னு வைங்க, டக்குன்னு வந்து குதிச்சு வந்துடுவான். ஆனால் பாருங்கள், இந்த தமிழக அரசுக்கு மட்டும் மக்கள் பேரில் உள்ள அந்த ஒரு ஒரு ஆர்வமும் பாசமும் வந்து அளவிட முடியாதுங்க. அதுவும் நம்ம துணை முதல்வர் அவரே வந்து விளையாட்டு அமைச்சர், விளையாட்டுத்துறை. அதுதாங்க சொல்ல வர்றதுக்குள்ள அவசரப்பட்டீங்க. சாரி சார், நான் விளையாட்டாக இருக்கிறார் நான் சொன்னேன். விளையாட்டு அப்படின்னா விளையாட்டு துறை தாங்க நான் சொல்ல வர்றது. இந்த விளையாட்டு துறை அமைச்சர் வந்து அவர் வந்து என்ன பாருங்க, என்ன ஐடியா பாருங்க. இந்த பஸ்ஸிலேருந்து இப்போ வந்து வீல் கேண்டு போகுதுன்னு வைங்க, உடனே டிரைவர் வந்து ஐயோ ஐயோன்னு கத்துவார், ஏதோ ஒன்று ஒரு டென்ஷன் ஆவார். அவர் டிரைவர் டென்ஷன் ஆனது பார்த்தோன்னா பயணிகள் டென்ஷன் ஆகி உடனே டக்குன்னு நிறைய இடத்துல அந்த படியே இல்லாத பஸ்ஸெல்லாம் பார்த்துருக்கோம். முதியவர்கள்லாம் கூட, பெண்கள் மூதாட்டிகள்லாம் கூட மேலேருந்து குதிக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் எக்ஸசைஸ் போங்க, ஒரு உடற்பயிற்சி செய்யுங்க, நடைப்பயணம் வாக்கிங் போங்க சொன்னால் கேட்குறீங்களா? வைகோ தான் கேட்குறாரு, வேறு யாரும் கேட்க மாட்டாங்க. ஒன்று நடைப்போம், வாக்கிங் போங்க, உடம்புக்கு நல்லதுன்னா கொஞ்சம் ஜம்ப் பண்ணுங்க, நல்லது. இங்கே ஜம்ப் பண்ணுற இல்லை, வைகோ நடைப்பயணம் போனார், முண்டாசெல்லாம் கட்டிட்டு போனாரு. அதனால அது மாதிரி எல்லாருமே நடைப்பயணம் போனால் பரவாயில்ல, போக மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக இந்த படியே இல்லாத பஸ்ஸு. அப்போ நீங்கள் அங்கேருந்து ஜம்ப்பு, வயதானவர்கள் கூட மேலேருந்து ஜம்ப் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு இதெல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து வெள்ளம் வரும்போது நீச்சல் அடிப்பதற்கு நீச்சல் அடிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களா இல்லையா? உங்களுக்கு திறமையை வளர்த்து கொள்வது. அப்புறம் வந்து படகு போட்டி, 130 ஜெட்டு படகுகள் சென்னையில் தயாராக இருக்கின்றன. படகு சவாரி மட்டும், படகு ஓட்டுறது அது ஒரு கலை தானே. கலையை நம்ம வந்து உற்சாகப்படுத்தணும் இல்லை, விளையாட்டு கலை என்று. அப்படி வந்து இப்படி வரும்பொழுது எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, ஏதோ ஒரு அடி 1.5 அடி 2 அடி ஒசரத்துலேருந்து குதிக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் பழகிட்டாங்க. சரி, சின்னத்தோட போயிடும். டபுள் டக்கர்னா அந்த ஹைட்லேருந்து குதிக்கணுமே. அநேகமாக வந்து கூடவே அந்த இது மாதிரி, அதாவது இந்த போல் வால்ட்லலாம் ஒரு பெரிய குச்சி வச்சுருப்பாங்க. ஆமாம், நீளமான குச்சி. அது வந்து ஒரு பையனுக்கும் இலவசமாக தர வேண்டும் என்று நான் வந்து சிபாரிசு செய்கிறேன், பரிந்துரை. ஏன்னா டக்குன்னு அங்கேருந்து குதிக்கணும்னா அதை வச்சு அப்படி வளைஞ்சி அப்படி அந்த போல் வால்ட்டில் பார்த்துருக்கீங்களா, அந்த போல் வால்ட்டு கம்பு மாதிரி ஏதாவது கொடுக்கணும். அப்படி செஞ்சால் தான் வந்து டபுள் டெக்கரு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் ஒரு டெக்கரே ஒழுங்காக ஓடலை, டபுள் டெக்கரு. அவங்க என்ன, நம்ம 5 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு, இன்னும் மேலே கடன் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் கடன் வாங்கிடுவோம். நம்ம ட்ரிபிள் டெக்கர் கூட நம்ம ஓட்டலாம். நான் ட்ரிபிள் டெக்கர்னு சொல்கிறது பஸ்ஸு. நீங்கள் எதையாவது புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் அனாச்சும் என்னை வம்பில் மாட்டி விட்றாதீங்க. நான் சொல்கிறது பஸ்ஸை பற்றி சொல்கிறேன், பேருந்து. அதனால் இது நல்ல விஷயமா வந்து நடக்குது. ரைட்டு, நம்ம தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒரு சூப்பர்மேனாக, பேட்மேனாக என்னமோ சொல்லுவாங்க, சூப்பர்மேன் பேட்மேன், ஆமாம், அந்த மாதிரி உருவாக்குவதற்கான ஒரு இது பயிற்சி திட்டம். ஓகே சார். அடுத்ததாக திருவள்ளூர்லேருந்து வீரராகவன் கேட்கிறார், உங்கள் கனவு திட்டம் என்ற புதிய திட்டம் அறிவித்துள்ளாரே நம் முதல்வர், திருசக்தியாரின் கனவு என்ன சார்? உண்மையை மட்டும் தான் சார் சொல்லணும். மோடியுடைய கனவு வந்து காங்கிரஸ் முக்த பாரத்ன்னு சொன்னார். அவர் காங்கிரஸ் இல்லாத பாரதம். இங்கே அண்ணாமலை வந்து திராவிடம் இல்லாத தமிழகம் சொன்னார். இது அவர்களுடைய கனவு. திருசக்தியாரின் கனவு 2026 தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும். நல்லாட்சினா நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? அதான் நல்லாட்சி அமைய வேண்டும். மக்களுக்காக என்று மக்களை பற்றி சிந்திக்கும் ஒரு ஆட்சி 2026 அமைய வேண்டும் என்பது கனவு. 2026 அப்போ இது வரைக்கும் நடக்கவே இல்லையா? கனவை பற்றி கேள்வி கேட்டால் நான் வந்து கனவை பற்றி மட்டும்தான் பதில் சொல்லுவேன். நீங்கள் எதிர்காலத்தை பற்றி கேள்வி கேட்டுட்டு நிகழ்காலத்தை பற்றி என்கிட்ட கேட்கக்கூடாது. நிகழ்காலம் உங்களுக்கே தெரியுது. நான் எதிர்காலத்தில் நல்லது நடக்கும், நல்ல காலம் பிறக்குது குடுகுடு பாண்டி மாதிரி சொல்கிறேன், பிறக்கணும்னு சொல்கிறேன். குடுகுடு பாண்டி பிறக்குதுன்னு சொல்லுவார், நான் பிறக்கணும்னு சொல்கிறேன். அதுதான் என்னுடைய கனவு. அவ்வளோதான் கனவு. வேற எந்த கனவும் இல்லையா? வேற எனக்கு என்ன கனவு? நான் என்ன கனவு பண்ணுறேன்? மக்களுக்கு நல்லாட்சி கிடைப்பது என்றாலே வந்து எனக்கு வேண்டியதும் கிடைத்து விடும். இல்லை, எப்படி ஒரு நம்பிக்கையாக கனவு காண்றீங்க? கிடைக்கும் கனவு தானே. கனவு தானே, கனவு வைக்கலாம். இப்போ ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும்,
நியாயமான விஷயங்கள் நடக்கும்னா இப்போ காவல்துறை சரியாக செயல்படும், சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கும், தமிழகம் நிஜமாகவே அமைதி பூங்காவாக இருக்கும், பேச்சுக்காக இல்லாமல் நிஜமாகவே 8 வயது சிறுமிகள் முதல் 80 வயது மூதாட்டிகள் வரை பெண்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். இரவு 1 மணி கூட நடந்து போகலாம். இதெல்லாம் ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக கருத்து விமர்சனங்கள் செய்யலாம், தயங்கி பேசாம. ஆமா, பேசிட்டு வாசல்ல 150 பேர் நிற்கிறான்னு பயப்பட வேண்டாம். ஆமா, நான் இப்போ பேசிட்டு வாசல்ல போகும்போது முதல்ல ஏங்க வாசல்ல நிறைய பேர் நிற்கிறாங்களா பாருங்க, நம்ம வடசென்னை அண்ணா ஆரம்பிச்சிருக்காரா பாருங்க அப்படின்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்காது. ஒரு தைரியமாக சுதந்திரமாக அதே சமயத்தில் நியாயமான கருத்து விமர்சனங்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஒரு தலைபட்சமாக அந்த மாதிரி இல்லாமல் நியாயமான பேச போகிறது இல்லை, அநாகரிகமாக பேச போகிறது. ஆமாம், அந்த மாதிரி கருத்து விமர்சனங்களை வைப்பதற்கான ஒரு நல்லாட்சி. கனவு காண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, கனவு தானே ஐயா, நடக்க போகுதா இல்லையா தெரியல, மக்களிடம் இருக்கிறது கனவு தானே. எங்கள் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னால் கனவு காணுங்கள்னு சொன்னார், கண்டுக்கிட்டே இருப்போம். இல்லை, அவர் கனவு காணுங்கள்னு போயிட்டாரு. அப்புறம் முதல்வர் கனவை சொல்லுங்க, நான் நினைவாக்குறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 30 நாளில் 30 நாளில் இப்போ உங்கள் கனவை நினைவாக்கிடுவார். அப்படி அது ஃபுல்லாக ஒரு குடும்பத்துக்கு என்ன கனவுன்னு 30 நாளில் தெரிஞ்சு 30 நாள் தெரிஞ்சிடலாமா? 30 நாளுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு அதை அவர் பேசியிருக்கிறத சொல்கிறேன், அதை ஆராய்ந்து அதை 30 நாளில் நிறைவேற்றி விடுவோம். 5 வருஷத்தில் இது வரைக்கும் பண்ணல, இப்போ தான் கனவு வருதா? அது எங்கே தான் இல்லைங்க, அது ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது, ஒரு 4 பேர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இந்த சினிமாவுக்கு டைட்டில் மாதிரி அப்பப்போ டைட்டிலாக கண்டுபிடிச்சி திட்டத்துக்கு போட்டுருவான். உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களில் ஒருவன், மக்கள் என்னமோ ஒரு முதல்வன். ஆமாம், என்ன முதல்வன் சார் அது? உங்களில் முதல்வனா ஏதாவது அந்த மாதிரி ஒரு முதல்வன், இப்படி மக்களின் குரல் என்ன இல்லாமல் இந்த மாதிரி போடும்போது உங்களின் கனவு எல்லாம் இந்த கடைசி 2 மாசத்துல தான். 4.25 வருஷம் கோரை ஏறி கோழி பிடிக்காதவன் வார ஏறி வைகுண்டம் போவானா, இதைத்தான் சொல்ல முடியும். எவிடுங்க நீங்கள் கனவு காண சொல்லிட்டாரு. ஆமாம், நீங்கள் பாட்டில் கனவு கண்டுக்கிட்டே இருங்க. திமுகவிடன் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அவர் கவிஞர் வைரமுத்து சொன்னார், ஒரு பாட்டில் எழுதியிருந்தார், சுதந்திரத்தை பற்றி கனவு கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் கட்டியிருந்த கோவணம் களவாடப்பட்டது, கிட்டத்தட்ட இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னார். சுதந்திரத்தை பற்றி நாங்கள் கனவு கண்டு கொண்டிருந்த போது நாங்கள் கட்டியிருந்த கோவணம் களவாடப்பட்டது. பாருங்க, அவர் திமுகவுக்கு நெருக்கமானவர், அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த கவிதையோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லை? இப்போ தமிழ்நாட்டு மக்கள் உண்மையை சொல்ல போனால் கோவணம் இல்லாமல் இருக்கிறார்கள். நீங்கள் கோவணம்னா அவர்களுக்கு பாதுகாப்புன்னு வச்சுக்கலாம். ஒரு துணி, எந்த துணி மறைப்பதாக இருந்தாலும் மானத்தை பாதுகாப்பது தானே ஒரு துணி. கோவணமாக இருந்தா என்ன, பைஜாமாவாக இருந்தா என்ன, வேட்டியாக இருந்தான், அது ஒரு துணி என்பதே மானத்தை பாதுகாப்பது. அது தன்மானம் இல்லாமல் தமிழ்நாடு தவிக்கிறது, அந்த நிலையில் இருக்கிறது. பாதுகாப்பு குறைபாடு, பாதுகாப்பே இல்லாத நிலை இருக்கிறது என்றால் வைரமுத்து தீர்க்கதரிசி. எப்போ அவர் எழுதி ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த கவிதை, அப்போவே எழுதிட்டார். அவர் தெரிஞ்சு போச்சு இதான் நடக்க போகுதுன்னு. அதனால் கனவு காணும்போது, ஆமாம், கனவு காணும்போது உங்கள் கோவணங்கள் காணாமல் போகாமல், ஏன்னா அது ஒன்று தான் மிச்சம் இருக்குது. தப்பி தவறி இருந்தால் தமிழங்கிட்ட, தமிழ்நாட்டு நான் சொல்கிறது தமிழர்கள்கிட்ட, அதையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்கய்யா. யார் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு உங்களுக்கு புரியும். பத்திரமா இருங்க, தேர்தல் வரைக்கும் பத்திரமா பார்த்துங்க. குறைந்தபட்சம் அந்த கட்டியிருக்கும் கோமணத்தையாவது பத்திரமா பார்த்துங்க. ஏன்னா நம்ம ஓட்டு போடுற சாவடிக்கு போய் போடுறதுக்கு இந்த குறைந்தபட்ச ஒரு தன்மானம் நமக்கு தேவை. அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து வேல்ராஜ் கேட்கிறார், தீபத்தூன் விவகாரத்தை ஒட்டி தமிழகத்தில் பல ஊர்களில் இந்து கோவில்கள் இடிக்கப்படுவதாக செய்திகள் தொடர்கிறது, இதற்கு முடிவே இல்லையா? சமீபத்தில் திருப்பூரில் ஒரு முருகன் கோவில்லாம் கூட இடிக்கப்பட்டது, குமரன் குன்று இடிக்கப்பட்டது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லையில் வந்து தியாகராஜ நகரில் ஒரு விநாயகர் கோயில், அப்புறம் ராக்கியப்பட்டியில் குழந்தை போல் நாங்கள் வந்து வளர்த்துருந்தோம்னு சொன்னாங்க. இல்லை என்னென்னா உயர்நீதிமன்றங்கள் சில இடங்களில் வந்து உத்தரவு போடுகின்றன. ஆக்கிரமிப்பு இடங்களில் வந்து கோயில் கட்டினா வந்து தவறு தான். கடவுளுக்கான கோயிலாக இருந்தாலும் உரிய அனுமதி இல்லாமல் கட்டியிருந்தால் அது தவறு தான். அதை இடிப்பது வந்து தவறு என்று நம்ம வந்து பேசுவது சரியில்லை. ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா, குரோம்பேட்டையில் சுவிசேஷ சபைன்னு சொல்லி 4 மாடி கட்டடம் கட்டினா ஹைகோர்ட்டு ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமும் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். அங்கே 50 பேர் சேர்ந்துட்டான். எவ்வளோ பேர்? 50 பேர் சேர்ந்தால் போலீஸ்காரனால் ஒன்றும் செய்ய முடியாதா? அதை வந்து இடிக்காமல் விட்டுறாங்க. அதே மாதிரி மேலப்பாளையம்னாலே உங்களுக்கு தெரியும். அங்கே அமீன்புரம்னு 2023 ஹைகோர்ட் வந்து சொல்லிடுச்சு, மசூதி வந்து ஆக்கிரமிப்பு இடத்துல இருக்குது, இடிக்கணும்னு. 2025 முடிஞ்சிடுச்சு, இடிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கத்தில் இங்கே ஒரு சிவன் கோயில் இடத்துல வந்து ஒரு மசூதி கட்டியிருக்கு. உச்சநீதிமன்றம் இது வந்து உத்தரவு போட்டுடுச்சு அந்த மசூதி இடிக்க சொல்லி. இது வரைக்கும் இடிக்கலை. அச்சரப்பாக்கத்தில் ஒரு மலையை ஆக்கிரமித்து ஒரு சர்ச்சு தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்குது, இடிக்கலை. ஆனால் கோயில் இடிக்கிறதுக்கு இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு ஹைகோர்ட்டில் வந்து முடிவு பண்ணால் ராத்திரியாக விடிகாலையில் வந்து இடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த கோர்ட்டு ஆர்டர் காப்பியோ 9 மணிக்கு தான் வருது போலீஸுக்கு. ராத்திரி 9 மணிக்கு வந்தால் 12 மணிக்கு 2 மணிக்கு விடிகாலையில் வந்து இடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் சிறுபான்மையினர் வாழும் நான் வந்து இதை இடிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. கோர்ட்டு உத்தரவை நிறைவேற்றணும்னா நீங்கள் அதில் வந்து ஒருதலை பட்சமாக இல்லாமல் மதசார்பற்றன்னா என்ன அர்த்தம்? சிறுபான்மையினர் சார்பாக தீபத்தூண் வந்து ஏற்றணும்னு இன்னி வரைக்கும் அது வந்து பிரச்சனையில் இருக்குது. அந்த அவதூறு வழக்கு வந்து அவர் இன்னும் விசாரிச்சுட்டு இருக்காரு. யார் சொன்னாங்க 144 எப்படி போட்டிங்க? கலெக்டரையும் கமிஷனரையும் அந்த உதவி கமிஷனரையும் வச்சு வாங்குறாரு நீதியரசர் தீபத்தூண் விஷயத்தில். ஆனால் அதே சமயம் அந்த தர்கா வந்து அவங்க கொடி வந்து கொண்டு கள்ளத்தி என்பது அந்த திருப்பரங்குன்றம் கோயிலுடைய ஸ்தல விருட்சம். ஒரு கோயிலுக்கான ஒரு மரம் உண்டு. அந்த மரத்தில் கொண்டு வந்து கட்டிட்டு போகிறான் வம்புக்குன்னு. நான் வந்து பொதுவான இஸ்லாமியர்கள் இதை செய்திருப்பார்கள் என்று நம்பவில்லை. என்னென்னா அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் இந்துக்களோடு அவங்களே சொல்கிறாங்க, அவங்க கோயில் அவங்க போய் தீபத்தூணில் ஏற்றுறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னு சொல்கிறாங்க. செய்வதெல்லாம் யார்? அரசியல்வாதிகள். அந்த வகையில் இவர்கள் வந்து சிறுபான்மையினர் என்றால் ஹைகோர்ட் இல்லை சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் செய்ய மாட்டோம். இது அதே ஹைகோர்ட் வந்து இப்போ தீபத்தூண் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கேட்கல. இது அப்போ இந்துக்களுக்கு வந்து ஒரு ரோஷம் வரணும். இது சிறுபான்மையினருக்கு எதிராக வரக்கூடாது. ஏன்னா அப்படி வந்து அது வன்முறை ஆகிடும், அது தவறு. அவர்கள் மத நல்லிணக்கம் எப்பவும் கீழே அடிமட்டத்தில் இருக்க மாதிரி அதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். ஆனால் எந்த அரசியல்வாதிகள் இதை செய்கிறார்கள் என்று கண்டுபிடித்து அவர்களை தேர்தலில் ஒழித்து கட்ட வேண்டும். அங்கே மட்டும் போய் வந்து ரம்ஜானுக்கு குல்லா போட்டு கஞ்சி குடிக்கிறீங்க, இங்கே போய் கேட்க விட்டுறீங்க, நான் கிறிஸ்தவன் தான் சொல்கிறீங்க. அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர்பாபு அவர்கள் சொல்கிறாரு 4000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணோம், பெருமையாக சொல்கிறார். ஒவ்வொரு இதில் செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு. ஆமாம், சொல்லிகிட்டே இருக்காரு. இந்த குடமுழுக்கு எதுக்குமே, ஏனென்றால் நான் வந்து ஏறக்குறைய ஒரு 5-6 மிகப்பெரிய கோயில்களுக்கு திருநாகேஸ்வரம், உப்பிலியப்பன் கோயில், ஆலங்குடி, அதுக்கப்புறம் இது வந்து கும்பேஸ்வரன் கோயில், இப்படி ஒரு 5-6 கோயில்களுக்கு, மன்னார்குடி, இத்தனை கோயில்களுக்கும் குடமுழுக்கு நடத்துவதற்கு பெருங்காரணமாக இருந்திருக்கிறேன். கோடிகளில் வந்து பல கோயில்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் முக்கியமானதை ஒரு சொல்லியிருக்கேன். அதாவது குடமுழுக்குக்கு அது எந்த கோயிலுக்கும் வந்து அறநிலையத்துறை வந்து செலவு பண்ணுறதில்லை. பக்தர்களிடமிருந்து நன்கொடையாளர்களிடமிருந்து வசூல் செய்து தான் எல்லா கோயில்லையுமே குடமுழுக்கு நடக்குது. இந்த குடமுழுக்கு நடக்கும்போது வந்து தேதி கொடுக்கணுன்னா அமைச்சர் கொடுக்கணும்,
அமைச்சர் என்னைக்கு நல்ல நான் முகூர்த்த நேரம் பார்த்து பண்ணால் எனக்கு தெரியும், என்னால் வந்து புள்ளி விவரங்கள் கொடுக்க முடியும். எத்தனை கோயில்களில் அமைச்சருடைய நேரத்திற்காக காத்திருக்கிறது. அது எல்லாமே நீங்கள் தாலி கட்டணுன்னா ஒரு முகூர்த்தம், கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு முகூர்த்த நேரம் நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. அமைச்சர் வரும்போது தான் தாலி கட்டணும், முகூர்த்த நேரம் தாண்டினாலும் அப்படி தானே. இப்போ வந்து ஒரு தேரோட்டத்தில் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. அமைச்சர் 4 மணி நேரம் லேட்டாக வந்து அந்த இந்த கோயிலில் அந்த கோயிலில் வந்து நீ வந்து சோறு திங்கிறியா பீ திங்கிறியான்னு கேட்டு அசிங்கமாக நடந்தது வந்து எதனால்? அமைச்சர் 4 மணி நேரமாக அந்த தேரோட்டத்திற்கு வந்தார். அமைச்சர் வர முடிந்தால் சந்தோஷம், நம்ம வந்து வரக்கூடாதுன்னு சொல்லு. ஏன் 4 மணி நேரம் தேரோட்டத்துக்கு வந்து ஆயிரக்கணக்கான நீங்கள் விஜய் வந்து 4 மணி நேரம் லேட்டாக வந்தார், அதனால் நெரிசல் வந்ததுன்னு சொல்கிறீங்களே. ஒரு அமைச்சர் லேட்டாக வராரு. அப்போது இந்த குடமுழுக்கு வந்து எல்லாம் நடந்தது, ஏதோ அரசு பெருசாக எவ்வளோ செலவு பண்ணது? வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஒரு கோயிலுக்கும் 4000 குடமுழுக்கு, 4000 கோயில் குடமுழுக்குக்கும் அரசு சார்பில் அறநிலையத்துறை சார்பில் என்ன செலவு, நன்கொடையாளர்கள் சார்பில் எவ்வளவு செலவு, மொத்தத்தில் எது எவ்வளவு பங்கு, இதை வெள்ளை அறிக்கை கொடுங்கள். இது ஜனங்களுக்கு எதுவுமே தெரியாது. 4000 கோயில். இப்போ சேகர்பாபு அவர்கள் வந்து அறநிலையத்துறையில் வந்து உச்சநீதிமன்ற ஒரு தீர்ப்பே இருக்கு. இந்து அறநிலையத்துறை என்பதால் இந்து அல்லாதவர்களை அங்கே பணிக்கு எடுக்கக்கூடாது. இன்றைக்கி தமிழ்நாடு அறநிலையத்துறையில் வந்து 50% மேல் இந்து அல்லாதவர்கள் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அது இந்துன்றது வந்து அவங்க வந்து வேலையில் சேரும்போது ஒரு ஃபார்ம், எனக்கு இந்து மதத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறதுன்னு எழுதி கொடுத்துட்டா அவன் இந்துவான். ஐயா நான் இஸ்லாம் மதத்தின் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, கிறிஸ்தவ மதத்தின் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுன்னு நான் சொல்லி எழுதி கொடுக்குறேன். என்ன அனுமதிப்பீங்களா மசூதியில் தொழுகைக்கோ இல்லை அங்கே அடுத்தது அர்ச்சனை அதாவது வழிபாடு நடத்துவதற்கோ விட்டுருவீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது. மதங்களே கூடாது, சாதிகளே கூடாதுன்றது வந்து இயற்கையில் வந்து நடக்காத விஷயம். அதில் உள்ள பிணக்குகளை வந்து குறைக்கலாமே தவிர அந்த வகையில் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, சேகர்பாபுவோட கூட வியாசர்பாடியில் ஒருத்தர் படித்தாராம், ஃபாதர் சாமுவேல் குணசேகரன். அவர் என்ன சொல்கிறாரு, அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, அது உண்மையான தகவலாக இல்லையா நமக்கு தெரியாது, யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, நான் அவர் கூட ஒன்றா வியாசர்பாடியில் வட சென்னையில் படித்தேன், நானும் அவரும். அவர் அப்போவே கிறித்துவர். அவர் எப்படி அறநிலை சொல்கிறவர் யார்? ஒரு கிறித்துவர், பாஸ்டர் சாமுவேல் குணசேகரன். பொது வெளியில் பேட்டி. ஆமாம், சேகர்பாபு அவர்கள் வந்து கிறித்தவர், அவர் எப்படி அறநிலையத்துறை, இந்து அறநிலையத்துறையில் அவர் எப்படி அமைச்சராக இருக்கார், அவர் நாடகம் ஆடுகிறார்னு சொல்கிறார். அவர் சொல்கிறது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. இப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து மதசார்பற்ற நிலை. அடுத்ததாக சென்னையிலிருந்து வேலவேந்தன் கேட்கிறார், தமிழ்நாட்டில் தனி ஒருவர் சொந்த ரயிலே வைத்திருந்தாராமே, உண்மையா? அப்படியா சார்? நான் ரயில் வச்சிருந்தேன். யாராவது தமிழ்நாட்டில் வந்து பல தமிழர்கள் இல்லை தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அந்த காலத்தில் வந்து செய்த பல சாதனைகளை வந்து இந்த திராவிடம் என்கிற போர்வையில் மறைத்து விட்டார். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, இந்த அன்பர் வந்து இந்த கேள்வி கேட்டார். நம்பெருமாள் செட்டி அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து இந்த வணிக செட்டி, அது செட்டியாரில் நகரத்தார்னு தனியாக இருப்பாங்க, இந்த கோமுட்டி தெலுங்குமனை இப்படி, இதுவும் அவங்களும் செட்டியார் தான் பொதுவாக. அவருடைய பெயரை வைத்து தான் அவருடைய இடம் வந்து இன்றைக்கி வந்து சேத்பட்டுன்னு சொல்கிறோம் பாருங்க, சேத்துப்பட்டுன்னு. இந்த ஹாரிங்டன் ரோட்லேருந்து அந்த பக்கம் அது வரைக்கும், அது பட்டாங்கர் ரோட்லேருந்து ஹாரிஸ் ரோடு வரைக்கும் என்னமோ சொல்லுவாங்க, அந்த பகுதி பூரா அவருடைய சொந்த நிலமாக இருந்தது. அந்த நிலத்தை பூரா அரசு கொடுத்துட்டார். செட்டிப்பட்டுன்னு இருந்தது தான் பிற்காலத்தில் வந்து சேத்துப்பட்டுன்னு ஆயிடுச்சு. அவர் பேர் வந்து நம்பெருமாள் செட்டி. அவர் யாருன்னா, பிரிட்டிஷ் வந்து வெள்ளையர்கள் இருந்தபோது அவர் வந்து கான்ட்ராக்டர், ஒப்பந்ததாரர், கட்டிட கான்ட்ராக்டர். விக்டோரியா ஹாலு, நம்ம மியூசியம், கன்னிமாரா, இந்த மாதிரி சிகப்பு கலரில் அந்த பிரிட்டிஷ் கட்டிடக்கலையை ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசியம், அதான் அந்த மாதிரி
விக்டோரியா ஹாஸ்டல் தான் சொன்ன லா காலேஜு, ம் இந்த மாதிரி பல கன்னிமாரா லைப்ரரி அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு கலர் இருக்கும். அந்த கட்டிடங்கள் எல்லாம் வந்து அப்போ கட்டிட ஒப்பந்ததாரர் அவர். இந்த மேத்தா ஹாஸ்பிட்டல்னு இருக்குது சேத்துப்பட்டில், இந்த அந்த ஏறும்போது ஆமாம் அதுக்கு பின்னால் அவருடைய வீடு, அவர் தங்கியிருந்த வீடு சும்மா ஒரு 30 அறைகள் கொண்டது பங்களா. அதையும் அருங்காட்சியகமாக கொடுத்து விட்டார் தன்னுடைய வீட்டையும். அவர் பெயரில் பள்ளிகள் இருக்கின்றன தானம் செய்த அந்த இடத்துல. அது பேர் என்ன, மருத்துவமனைகள் இருக்கின்றன. அவர் தான் திருவள்ளூர் வீரராகவ அங்கே கோயில் இருக்குது, வீரராகவ பெருமாள் கோயில். அந்த கோயிலுக்கு அவருக்கு ஏதோ குலதெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வமோ அடிக்கடி போவார். அதனால் 4 பேர் அவருடைய குடும்பத்தார். இந்த காலத்தில் குடும்பம்னா பெரிய சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா மச்சான் எல்லாம் சேர்ந்தது குடும்பம். இந்த காலம் மாதிரி புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து இருந்தாலே அதுக்கு பேர் ஜாயின்ட் ஃபேமிலின்ற மாதிரி வந்துருச்சு. அது அந்த காலத்தில் அப்படி 4 ரயில் பெட்டிகளுடன் ஒரு இன்ஜினுடன் ஒரு ரயில் வைத்திருந்தார் தனிப்பட்ட மனிதராக. அது சென்ட்ரல் ஸ்டேஷனில் தான் நிறுத்தி வச்சிருப்பார். எப்போது ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை கோயிலுக்கு போவார். அவருக்கு அங்கே விசேஷம் வரது போகிறது. திருவள்ளூர் சென்ட்ரல்லேருந்து திருவள்ளூருக்கு குடும்பத்தார் அனைவரும் இந்த 4 பெட்டிகளில் ஏறி நண்பர்கள் அக்கம் பக்கத்தார் யாரெல்லாம் கூட போகிறாங்களோ தனிப்பட்ட முறையில் ரயில் வைத்திருந்தவர் இந்தியாவில் ஒரே ஒருவர் தான் நம்பெருமாள் செட்டி. கணித மேதை ராமானுஜம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலக புகழ் பெற்றவர். அவர் இளம் வயதிலேயே வந்து வெளிநாடெல்லாம் போய் படிச்சுட்டு வந்தாலும் 32 வயசுலேயே, ரொம்ப சின்ன வயசுல இறந்து போயிட்டார். 32 34 வயசுலேயே இருந்தோம். அப்போ வந்து டிபி காசநோய், அப்போ வந்து காசநோய்க்கு மருந்து இல்லாத ஒரு காலம் இப்போ வந்துருச்சு. அந்த காலத்தில் அவருடைய குடும்பமே கூட காசநோயினா எல்லாரும் இப்போ இந்த சொல்லக்கூடாது, இந்த பெருநோயின்னு சொல்லக்கூடிய குஷ்டம் வந்த மாதிரி பக்கத்தில் வரத்துக்கே பயப்படுவாங்க அந்த காலத்தில். அவருடைய குடும்பத்தினர் அவரை சேர்ந்தவர்களே வந்து அவரை வீட்டில் வைத்துக் கொள்வதற்கு தயங்கிய பொழுது இவர் வந்து அவருக்கு தனியாக வந்து தன்னுடைய வீட்டில் ஒரு அறை கொடுத்து தங்க வச்சு அவருக்கு வைத்தியம் பார்த்து கடைசியில் அவர் கணித மேதை, உலகத்தில் கணித மேதை என்று சொல்லக்கூடிய ராமானுஜம், அவருடைய புத்தகங்கள் தியரிகள்லாம் வந்து பல வெளிநாட்டு அறிஞர்கள் அதை தொடர்ந்து அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் இறந்த பொழுது அவருக்கு ஈமக்கிரையை செய்வதற்கு யாரும் முன்வரவில்லை. அப்போ டிபிங்கிறது அவ்வளோ பெரிய மோசமான வியாதி, இப்போ சாதாரண விஷயம். இவர் தான் வந்து அவருடைய உடலை தகனம் செய்வதற்கு தானே சென்றார். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியாகி. பிரிட்டிஷ்காரன் ரொம்ப அவரை பார்த்து இம்பீரியல் பேங்க், இப்போ ஸ்டேட் பேங்க் இருக்கு இல்லையா, அதுதான் அப்போ இம்பீரியல் பேங்க். அது முதல்ல ஒரு இந்தியர் இயக்குனராக போட்டது இவர் தான். இப்போ வெள்ளக்காரங்கிட்ட எவ்வளவு மரியாதையுடன் இருந்திருப்பார் அவர். மரியாதையுடன் இருந்து அந்த பணத்தை சம்பாதித்து தானோ தன் குடும்பமோ அனுபவிக்க வேண்டும் இல்லாமல் இந்த சமூகத்திற்காக கொடுத்து விட்டு சென்றார். இவர் தான் அந்த நம்பெருமாள் செட்டி. இந்தியாவிலேயே ஒரு கால ஆசியாவிலேயே இருக்கலாம் ஒரு தனி ரயில் வைத்திருந்தவர். இன்னைக்கு நம்பெருமாள் செட்டியுடைய குடும்பம் எங்கே இருக்குது நமக்கு தெரியுமா? எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க? கோடீஸ்வரர்களில் இல்லை வந்து பெரிய தொழிலதிபர்களில் ஒருவராக அவர் இருக்கிறாரா? அந்த குடும்பம் இருக்கிறதா? அவங்கள வம்சாவளிகள். நம்ம யாரை கோடீஸ்வரர்கள் ஆக்கியிருக்கோம்? ரயிலில் டிக்கெட் வாங்காமல் வந்தவங்கள. ரயில் வச்சுருந்தவர் வந்து எல்லாத்தையும் தானமாக கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் ரயிலில் டிக்கெட்டு வாங்காமல் வந்தார் வந்தவங்க அவங்களெல்லாம் இன்றைக்கி வந்து விமானங்கள் வாங்கும், சொந்த விமானங்கள் வைத்துக்கொள்ளும் அளவுக்கு அவர்களை உயர்த்தி இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு புத்திசாலிகளாக இருந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். ஓகே. அடுத்ததாக வேலூர்லேருந்து சையத் இப்ராஹிம் கேட்கிறார், கேரளாவுக்கு அரிசி கடத்தத்தான் சபரிமலைக்கு இருமுடியில் அரிசி கொண்டு போகும் முறையை கொண்டு வந்தனர் என்று பேராசிரியர் சுப வீரபாண்டியன் கருத்து பற்றி உங்கள் கருத்து? இல்லைனா என்ன பண்ணுறது சொல்லுங்க. வார்த்தைகள் தடுத்து விடாமல் பேசிடுவான். இல்லை, அதாவது அவன் இருமுடியில் வச்சு ஒரு பக்தியோட அரிசி எடுத்துகிட்டு போகிறான். ஆமாம், அதை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் பண்ணாங்க. அவங்க வந்து அந்த அரிசியெல்லாம் வந்து தானம் தர்மம் அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ கூட சபரிமலையில் வந்து தங்கம் திருட்டு என்று ஒரு எந்த இடத்தில் அதிகமாக பணமோ அல்லது தங்கம் இந்த மாதிரி செல்வங்கள் சேர்கின்றனோ அந்த இடங்களில் வந்து அது கோயிலாக இருந்தாலும் சரி, தேவாலயமாக இருந்தாலும் சரி, மசூதியாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி,
பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, மருத்துவமனையாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து கல்வி தந்தை, மருத்துவ தந்தைன்னு சொல்கிறவங்க பூரா சாராய ஆளை வச்சுருக்கோம். ஆமாம், சொல்கிறது என்னென்னால், பணம் சேரும் இடத்தில் தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சபரிமலையிலும் நடந்திருக்கிறது. இது பல கோயில்களில் வந்து நடந்திருக்கிறது. இப்போ காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் கூட ஒரு தங்க உற்சவர் விக்கிரகத்துக்கு வந்து அந்த பிளேட்டிங் போட்டது வந்து தங்கம் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. நான் வந்து கும்போணத்துக்கு அருகில் உள்ள உப்பிலியப்பன் கோயிலுக்கு வந்து 4.5 கிலோ தங்கம் 2009 கொடுத்தேன். அந்த தங்க ரேக்குகள் கொடிமரத்துக்கு இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமை. அது முதல்ல தங்க ரேக்கு, அதுக்கு பதிலாக செப்பு ரேகை இருக்குது. இப்போது எப்போ மாற்றினாங்க, எப்படி மாற்றினாங்க தான் வந்து டோனர் 2009. அன்றைக்கி தேதியில் 1.5 கோடி ரூபா வேல்யூ, இன்னி தேதியில் 5-6 கோடி ரூபா. நான் இப்போது தகவல் அறியும் சட்டம் அதில் இல்லைன்னு விவரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி அது உரிய நேரத்தில் அதை தேவைப்பட்டால் வழக்காக எடுத்து செல்வதற்கு நான் தயாரான நிலையில் இருக்கிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டாங்க, அதான் கேரளாவுக்கு அரிசி கடத்தல் முறையை கொண்டு வந்தாங்கன்றாங்க. அதாவது தவறுகள் வந்து எங்கேயும் நடக்குது. இதை செய்பவர்கள் ஒரு சிலர், அநேகமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்சி சார்ந்த நிர்வாகிகள், அறங்காவலர்கள், அதிகாரிகள், பணியாளர்கள். இதில் வந்து நான் வித்தியாசப்படுத்தலை. எங்கேயோ ஒரு இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு தப்பு செய்கிறவங்களாம் ஒரு சிண்டிகேட் போட்டால் தானே, கீழ் லெவல்லேருந்து மேல் வர வரைக்கும் ஒரு சிண்டிகேட் போட்டால் தானே ஒரு தப்பு முழுசாக நடைபெறும். இப்படி நடைபெறுகிறது. ஆனால் அதை நீங்கள் விமர்சனம் செய்தால் கூட தவறில்லை. ஆனால் அவன் எவ்வளவு அந்த 2 படி அரிசி எடுத்துகிட்டு போகிறான். அது வந்து கேரளாவுக்கு இங்கேருந்து ரேஷன் அரிசியை வந்து டன்னாக வந்து இவர் யாருக்கு சொம்பு அடிக்கிறாரோ, சொம்பு தூக்குகிறாரோ அந்த திமுக ஆட்சியில்தான் கேரளாவுக்கு போகுது. கனிம வளங்கள் வந்து தென் மாவட்டங்களிலிருந்து கேரளாவுக்கு போகுது, அயல் பக்கத்து மாநிலங்களுக்கு போகுதுன்னு கடையம் சந்திரசேகர் என்ற திமுக நிர்வாகி தன்னுடைய, நான் பலமுறை புகார் செய்தும் ஒன்றும் நடக்கவில்லைன்னு முந்தா நேற்று வந்து பதவியை ராஜினாமா செஞ்சிட்டார். யார்? திமுக நிர்வாகி. அவர் என்ன சொல்கிறாரு, கனிம வள கடத்தல் நடக்குதுன்னு பலமுறை புகார் கொடுத்தேன், இந்த அரசு குடியாத்த குமரன் வந்து மணல் கடத்தல் 60,000 கோடிக்கு நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. இப்படி இந்த மணல் கடத்தல், கனிம வள கடத்தல், ரேஷன் அரிசி கடத்தல், இந்த சிந்திர அரிசி இருக்குது பாருங்கள், அதில் 1900 கோடி ஊழலாம். ஆமாம். இதெல்லாம் வந்து இவர் ஒன்றும் பதில் சொல்லலை. இதுக்கெல்லாம் ஒன்றும் அவர் ஒன்றும் பேசலை. இருமுடியில் பக்தியோடு வந்து போகிறவன் வந்து ஆட்டோ டிரைவர் போகிறான், கூலி வேலை செய்கிறவன் போகிறான், ஐடி ப்ரொஃபஷனல் போகிறான், எல்லா வகையானவனும் பக்தி உள்ளவன் போகிறான், நம்பிக்கை உள்ளவன் போகிறான். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நவத்வாரங்களையும் பொத்தி கொண்டு இருக்க வேண்டும். அவன் அங்கேயே எடுத்துட்டு, நீ வந்து பொதுமக்களுக்கான வந்து ரேஷன் அரிசியும் மற்றது கனிம வளங்கள் அதை பேசுங்க. நம்பிக்கை உள்ளவன் அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ மட்டும் கேட்கும்போது திமுகவில் வாரிசு அரசியல் என்று மற்றவர்கள் பேசுவதற்கு உரிமையே இல்லை. அது அவர்களுடைய கட்சி, அவர்கள் பார்த்துக்கொள்வார். அப்போ இது எங்கள் உரிமை, நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லைல்ல, நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், ஏன் இங்கே குச்சி வச்சு குத்துறீங்கன்னு கேட்குறான். முதல்ல வந்து இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து சமுதாய ரீதியில் இவர்களுக்கு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும். எப்படி கற்பிக்க வேண்டும்ங்கிறது அவரவர்களுடைய எண்ணத்திற்கே விட்டு விடுகிறேன். அதனால தான் இப்போ கதறல் வந்து என்னை யாருமே கவனிக்கல, என்னை வேலை இல்லாமல் உட்காந்துருக்கேன், என்னை வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல. இப்படி தான் நடக்கும். நியாயமாக இல்லைன்னா மனசாட்சி பிரகாரம் நடக்கலைன்னா இதான் நடக்கும். அதுதான் சொல்ல முடியும். ஓகே சார். அடுத்ததாக கடலூர்லேருந்து கவிராஜ் கேட்கிறார், கனிமொழியும் எம்எல்ஏ சீட்டு கேட்கிறாராமே, அது ஒரு செய்திகள் அடிபட்டுருக்கு. எம்பியாவே எவ்வளோ நாளாக வந்து எம்பியாகவே இருக்கிறது. நீங்கள் அப்படியே என்னை ஒதுக்கி தூத்துக்குடி, டெல்லி அப்படியே அனுப்பிச்சிருக்கீங்க. இந்த முறை வந்து எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதாக பத்திரிகை தகவல்களாக சொல்லிக்கிறது. இதை கனிமொழி அவர்கள் கேட்கிறார்கள் என்றால் அப்புறம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமானால் வரலாம், இல்லை வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அமைச்சராகும்போது அப்போ துணை முதல்வர் யாருன்னு பார்க்கணும், முதல்வர் யாருன்னு பார்க்கணும். ஸ்டாலினே தொடர்வார் என்று இப்போது உதயநிதி சொல்கிறார்.
அப்போ அது கனிமொழி சீனியர் ஆச்சு. இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ துரைமுருகன் இல்லையா, கேஎன் நேரு இல்லையா, அவர் இல்லையா, அவர் இல்லையா? அவங்கெல்லாம் அந்நியர்கள். அப்பார்ட் ஃப்ரம் ஃபேமிலி. ம் அந்நியர்கள், ம் வன்னியர்கள்னு சொல்லலை, அந்நியர்கள். குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும்போது அப்போ குடும்பத்தில் நான் வந்து சீனியர் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ம் இது கேட்பாங்கன்னு தெரிஞ்சு தானே அவங்களை டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆமாம். இந்த பக்கம் இருந்தால் தானே அந்த கேள்வி கேட்பாங்கன்னு. இப்போ வந்து அவர் வந்து கேட்க ஆரம்பித்து விட்டார். அவர் கேட்க ஆரம்பித்ததன் பின்னால் பாஜக இருக்கிறது என்று ஒரு தகவல் அவரை கேட்க தூண்டுவது. திமுகக்குள்ளே வந்து சீனியர் வெர்சஸ் ஜூனியர் ஏற்கனவே இருக்குது, மாப்பிள்ளை வெர்சஸ் பிள்ளை தனியாக இருக்குது. மற்ற கட்சியிலலாம் வெளிப்படையாக பேச அது தெரியுது, இங்கே வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சு மூடிடுறாங்க. ஏன்னா மீடியா ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அவங்க மூடிடுறாங்க. பிள்ளை வெர்சஸ் மாப்பிள்ளை இருக்குது, கிச்சன் வெர்சஸ் அதர்ஸ் இருக்குது, சீனியர் வெர்சஸ் ஜூனியர் இருக்குது, கோபாலபுரம் அதான் சித்தரஞ்சன் ரோடு வெர்சஸ் சிஐடி நகர், இதுதான் சொல்கிறோம். இப்படி வரும்போது பாஜக அமித்ஷா வந்து உடைய அரசியல் இந்த 2026 தேர்தலில் இதை ஒட்டித்தான் அந்த அரசியல். திமுக நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் பிளவுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மத்திய பாஜக செய்யுமா? ஏன் செய்ய மாட்டாங்க? அவங்களும் அரசியல் கட்சி தானே. ஆமாம். இதே அவங்க வட மாநிலத்தில் எவ்வளோ வடகிழக்கு மாநிலத்திலலாம் செஞ்சுருக்காங்களே, ஏன் நம்ம செய்யலையா திமுகவில்? மதிமுக பிரிஞ்சு போனதுக்கப்புறம் மதிமுக முதல்ல பிரிஞ்சு போனதுக்கு காரணம் யார்? வைகோ என்னை கொலை செய்ய சதி செய்தார்னு சொன்னது யார்? இப்படி ஒரு கட்சியும், எம்ஜிஆர் பிரிஞ்சு போனதுக்கு காரணம் யார்? ஒரு கட்சியும் உடைச்சதுக்கு காரணம் யார்? அதாவது திமுக செய்கிறது என்று நம்ம சொல்லும்பொழுது பாஜகவும் செய்கிறது என்று தான் சொல்லிக்கிறோம். இதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் பேதம்லாம் பார்க்கல. அரசியல் என்று வந்து விட்டால் எல்லாமே வந்து நியாயம்தான். அதில் வந்து அதுக்கப்புறம் தார்மீக ரீதியாக தார்மீகமாவது கார்மீகமாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த வகையில் கனிமொழி ஆராசா கனிமொழி ஆராசான்னு அதாவது எம்பிக்கள்ங்கிற இதில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டிஆர் பாலு இவங்கெல்லாம் வந்து பாஜகவுடனே ஒரு 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 புரிதலில் இருக்கிறார்கள். இதில் சீனியர்கள் இந்த தடவை அவர்களுக்கெல்லாம் இப்போ கேஎன் நேரு போன்றவர்களுக்கு, ஐ பெரியசாமி, துரைமுருகன் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க வேணாம், இளைஞர்களுக்கு கொடுக்கலான்னு அன்பில் மகேஷ் கூட பேசியிருந்தார். ஆமாம். அன்பில் மகேஷ் பேசுகிறதெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணுமான்லாம் என்ன கேட்கக்கூடாது. நீங்கள் இப்போ கூட ஒன்று பேசியிருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த காமெடியனில் வந்து அவராக நம்ம கொடுத்துருக்கணும், வைகோவை தாண்டி இவர் கொடுத்துருக்கணும். பட் ஆளுங்கட்சின்றதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம்னு சொல்லி நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுவாங்கன்றதுனால கொடுக்கல. இந்த முட்டையிலெல்லாம் வந்து சத்துணவு முட்டையிலெல்லாம் வந்து உள்ள புழுக்கள் இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அதுக்கு பாருங்கள், விஞ்ஞான ரீதியில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. கோழிகள் அதிகமாக புழுக்களை தின்பதால் தான் முட்டைக்குள் புழுக்கள் வருகிறது. இதுக்கு ட்ரம்ப்புக்கு முன்னால் இவருக்கெல்லாம் நோபல் பரிசு விஞ்ஞானத்துக்காக கொடுக்கணும், அவருக்கு அமைதிக்காக கேட்குறாரு. அன்பில் மகேஷுக்கு தான் நீங்கள் நோபல் பரிசு கொடுக்கணும். ஏங்க அப்படி வந்து நம்ம சாப்பிட்ற கருப்பைக்கும் இறைப்பைக்கும் வித்தியாசம் தெரியாதா? இறைப்பைக்குள் போவது கருப்பைக்குள் எப்படி போகும்? ஒரு பெண்ணின் கருப்பையிலிருந்து எப்படி வந்து கருமுட்டை உருவாகி அதுவே சிசுவாக மாறுகிறதோ அதே மாதிரி தான் ஒரு கோழி, ஒரு பிராணி அவருடைய வயிற்றில் வந்து அதோடைய கருப்பையில் தான் வந்து முட்டை உருவாகிறது. கருமுட்டை உருவாகி அது முட்டையாக வருகிறது, அது உணவாகிறது, மக்களுக்கு உணவாகிறது. அதுக்குள்ளே புழு வந்துடுச்சுன்னா கோழி வந்து புழுவெல்லாம் சாப்பிடுது. அந்த பக்கம் ஒருத்தர் தெர்மாக்கோல் விஞ்ஞானின்னு சொல்லி அவரையே வந்து இவர் வந்து பீட் பண்ணுறாரு. அப்படிப்பட்ட அன்பில் மகேஷ் கூட வந்து இதெல்லாம் பேசியிருக்காரு. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ கூட வந்து எடப்பாடி அவர்கள் நேருக்கு நேர் சவால் விட்டார். முதல்வர் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு நேருக்கு நேர் சவால் விடுகிறேன், ஒரே மேடையில் பேசுவோம். அமெரிக்காலாம் அப்படி தான், யாரெல்லாம் ஜனாதிபதி நிற்கிறாங்களோ அவங்க ஒரே மேடையில் பேசுவாங்க, 2 பேர் 3 பேர். அந்த மாதிரி எடப்பாடி சவால் விட்டார். அவருக்கு தெரியும் நம்ம முதல்வர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லைன்னு. உடனே கனிமொழி தான் பதில் சொன்னார். அவருக்கு
கிட்டத்தட்ட அவங்க சொன்ன பதில் வந்து வடிவேலு இதில் ஏதாவது ஒரு படத்தில் வர மாதிரி அவர் அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டார். முதல்வர் இந்த படம் பார்த்துருக்கீங்களா? வடிவேலு எல்லாரும் சொல்லுவாங்க எங்கே போனாலும் இவனா சரிவிட்டு வர மாட்டேன், அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டேன். எதுக்குடா அதுக்குன்னு சொல்கிறீங்களே, எதுக்குடா அப்படின்னு அலைவார் அவர். நம்ம அப்படி சொல்லலை முதல்வரை, இருந்தாலும் அவர் அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டார். ஏன்னா அவருக்கு பணி சுமை அதிகமாக இருக்கு. அதற்காக அவங்க விவாதத்துக்கு வேணால் நாங்கள் வேற யாராவது அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி தப்பித்தார்கள். ஆக கனிமொழி அவர்கள் எம்எல்ஏவாக வருவதற்கு அவர் வந்து முயற்சி செய்கிறார், இல்லை விருப்பப்படுகிறார் என்பது பத்திரிகைகளிலே வெளியான செய்தி. அப்படி வந்தால் இந்த முறை நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், திமுகவை எந்த கொம்பனும் அழித்து விட முடியாது என்று அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள், எல்லா அரசியல்வாதிகளும் அப்படி தான் பேசுவாங்க, அவரும் அப்படி தான் பேசுகிறாரு. நான் அது வந்து ஒரே ஒரு அவர் சொல்வதில் சின்ன மாற்றம், திமுகவை எந்த கொம்பனும் வெளியிலிருந்து அழித்து விட முடியாது, அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. ஓகே சார். அடுத்ததாக திருப்பரங்குன்றத்திலிருந்து பரணிதரன் கேட்கிறார், 2036 நிலவில் அணுமின் நிலையம் அமைக்கிறதாமே ரஷ்யா. 2036 அணுமின் நிலையம்? ஆமாம். நிலவில்? ஆமாம். இன்னும் எவ்வளோ இருக்குது? 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஆமாம், இந்த ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் 2031 எலெக்ஷன் முடிஞ்சு 2016 எலெக்ஷன் அப்போது நாங்கள் ஏற்கனவே ஒரு விண்வெளி நிறுவனம் போட்டோம். ஆமாம், எங்கள் கட்சி எங்கள் குடும்பத்தில் ஸ்கை. ஆமாம், அது போட்டோம். அதுக்கப்புறம் வந்து அது போட்டதுனால வந்து விண்வெளி ஆராய்ச்சிக்காக நிதியெல்லாம் ஒதுக்கியிருக்கோம் சட்டமன்றத்தில் நம்ம தமிழ்நாடு அரசு. இவ்வளோ நாளாக ஒன்று அப்படி ஒரு விண்வெளின்னு ஒன்று இருக்கிறதே நமக்கு தெரியல, இந்த நிலான்னு ஒன்று அங்கே இருக்கிறதே நமக்கு தெரியல, வெறும் சூரியன் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, நிலா தெரியல. இப்போ தான் நிலா தெரிஞ்சு நம்ம விண்வெளி தெரிஞ்சு அது விண்வெளி ஆராய்ச்சிக்காக ஒரு நிதி ஒதுக்கிட்டோம். இவங்க போய் அங்கே அணுமின் நிலையம் போகிறாங்க பாருங்கள், ரஷ்யர்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அந்த இடம் பூரா ரியல் எஸ்டேட் போட்டு வட்ட கம்பெனி, சதுர கம்பெனி, ஹேஷியம் கம்பெனி, இந்த கம்பெனியெல்லாம், அப்புறம் காசா பணமா, இந்த மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த பல ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அங்கே வந்து ஆல்ரெடி போட்டு பில்டிங் கட்டிகிட்டு இருப்பாங்க. இவங்க 2036 போய் அங்கே அணுமின் நிலையம் கட்டுறாங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், நீங்கள் கட்டுங்க, ரஷ்யர்களுக்கு சவால் விடுகிறோம். திமுக சவால் விடுகிறது, தமிழக முதல்வர் சவால் விடுகிறார், துணை முதல்வர் சவால் விடுகிறார், நீங்கள் அணுமின் நிலையம் கட்டுங்க. நாங்கள் சுப உதயகுமார் அங்கே வந்து ஒரு தனி ராக்கெட்டில் அமைச்சு அதற்கு எதிராக அங்கே போராட்டம் நடத்துவோம். சுபவீர அவர் பேர் என்ன, சுப உதயகுமார், கூடங்குளத்துக்கு எதிராகலாம் போராடினார்ல. ஆமாம், அதுமாரி கோஷ்டி நம்மள்கிட்ட இருக்குது. திருமுருகன் காந்தி, இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு டமன ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னா டமன் அடிப்பாங்க. திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்த கோவன் ஒருத்தர் எதிர்கட்சியாக இருக்கும்போது டேப்பெல்லாம் வச்சுக்கிட்டு மதுக்கடை வாசலெல்லாம் போய் வாசிக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த டேப் எங்கேயோ காணாமல் போச்சு, அந்த அந்த தப்பட்டை மாதிரி அடிப்பாங்களே. இந்த மாதிரி ஒரு கோஷ்டி இருக்குது. இந்த கோஷ்டியெல்லாம் என்ன பண்ணதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். இங்கே இருந்தால் நச்சுன்னு மாதம் எதிர்பார்ப்பாங்க, கட்சியிலிருந்து ஒரு அன்பை எதிர்பார்ப்பாங்க, பாசத்தை எதிர்பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் இதில் போட்டு அங்கே போய் ரஷ்யாவுக்கு எதிராக, அணுமின் நிலையத்துக்கு எதிராக இப்படி நடந்தால் 2 விதத்தில் நல்லது. அணுமின் நிலையம் வந்து ரைட்டாக தப்பா அந்த விமர்சனம் உள்ளவர்களுக்கு அது ஒன்று, ரஷ்யர்களை தமிழர்கள் மிஞ்சி விட்டார்கள் என்று வெளி உலகிற்கு தெரியும். நிலவுக்கு நம்மளா முன்னால் போயிட்டோம், நாங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டோன்னு. அதெல்லாம் அவட இந்த மாதிரி இந்த கரகாட்ட கோஷ்டிக்கு இந்த சைடு கோஷ்டிலாம் இருக்குது பாருங்கள், ஆமாம் போட்டுக்கிட்டு. இந்த ஆமாம் போடுறது இப்போ கொஞ்ச நேரம் முன்னால் கூட பேசுகிறோம், ஒரு பேராசிரியர், ஆசிரியர், இந்த குரூப்பெல்லாம் இது எல்லாத்தையும் இந்த ராக்கெட்டில் வச்சு நிலவுக்கு அமைச்சிட்டோம்னா தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்து விட்டது. இன்றைய நாள் காதோடு. அதாவது போன தடவையே கிட்டத்தட்ட நம்ம சொன்னோம், துரையானவர் வந்து இந்த தடவை தேர்தலில் எதுவும் எதிர்பார்க்காதீங்க, பணமெல்லாம் கொடுக்குறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது காரணம் வந்து நிறைய இடத்துல பிளாக் பண்ணிட்டாங்க, 10 ரூபா காட்டுறது, அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து பணங்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு 4-5
மாண்பு மாண்பு அல்லது முன்னாள் மாண்பு இதெல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க ஆளுங்கட்சியில். கீர்த்தியானவர் எங்கெல்லாம் பண நடமாட்டம் இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, வெளியில் தெரியல. பிளாக் பண்ணினா பினாமி பேரில் உள்ளதை பிளாக் பண்ணால் சொல்ல முடியாது. ஆமாம், அதுக்கு ஊரில் சொல்லுவாங்க, மருமகளுக்கு எங்கேயோ சரங்கா, எங்கேயோன்னா நம்ம நாசுக்கா சொல்கிறோம், மாமனார் வைத்தியர். எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை, சங்கடமான சூழ்நிலை. மருமகளுக்கு வந்த சரங்கு ஏதோ ஒரு எங்கேயோ வந்துருச்சு. மாமனார் தான் ஊரில் இருக்கிற ஒரே வைத்தியர். இது ரொம்ப சங்கடமாக இல்லையா? அந்த மாதிரி ஒரு சங்கடத்தில் இப்போ வந்து ஆளுங்கட்சியான திமுக மாட்டியிருக்கிறது, பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் அமைதியாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. ஒரு லாட்ரிக்காரர் ஒருத்தர், உலகத்திலேயே லாட்ரிக்காரர்னு சொன்னால் அவர் தான், அவர் குடும்பத்தை தான் வந்து குறிக்குங்கிற அளவுக்கு அவர் வந்து ஃபேமஸ்ஸு. அவர் மாப்பிள்ளை ஒரு கட்சியில் போய் ஒதுங்கிட்டார், ஒரு கட்சியில் இருந்தார், இன்னொரு கட்சிக்கு போயிட்டார். அங்கே கொஞ்சம் அவர் மூலமாக பெரிய பணம் வரும்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் நடிகர் அவர் வந்து எதிர்பார்த்து அது கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு அந்த பக்கம். அவருடைய அந்த லாட்ரி தலைவருடைய மகன் வந்து தனியாக ஒரு கட்சி பக்கத்து மாநிலம் இல்லை, யூனியன் டெரிட்டரியில் அவர் தனியாக ஒரு கட்சி போட்டார். ஏதோ ஒரு எல்ஜேபின்னு ஒரு கட்சி போட்டார், அங்கே ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி. அமித்ஷா அவர்கள் வந்து அந்த மார்ட்டின் ஓப்பனாகவே சொல்லிடுவோம், அதோட என்ன லாட்ரினா மார்ட்டின்னா லாட்ரி. அவருக்கு லாட்ரி இல்லை, மக்களுக்கு லாட்ரி. மக்கள் சோத்துக்கு லாட்ரி, அவருக்கு லாட்ரி வந்து சோறு. மக்களுக்கு சோத்துக்கு லாட்ரி, அவருக்கு அவர் குடும்பத்திற்கு லாட்ரி வந்து சோறு சௌரியம். அவர்களை அழைத்து பேசி அமைதியாக வந்த செய்தி, சத்தமே இல்லாமல் பெரிய மீடியா வெளிச்சம் இல்லாமல் வந்த செய்தி. லீமா ரோஸ் அவர்கள், மார்ட்டின் அவர்களுடைய மனைவி, ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமியார். அவள் முதல்ல அந்த ஐஜேகே பாரிவேந்தர் கட்சியில் இருந்தாங்க. ஆமாம், ரொம்ப நாள். நடுவில் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க. அது என்ன கட்சியிலேருந்து விலகினாங்களா இல்லையான்னு தெரியல. முந்தானத்து 2-3 நாள் முன்னால் அதிமுகவில் இணைந்திருக்கிறார் லீமா ரோஸ். ஆக அவர் தான் வந்து முன்னால் பிஜேபிக்கு வந்து போன 2024 தேர்தலில் 1000 கோடி எலக்டோரல் பாண்டு வாங்கினார். திமுகவுக்காக 570 கோடி வாங்கினார். இப்போ கூட சமீபத்தில் திமுகவுக்கு ஏதோ இவ்வளவு கோடி, அதிமுகவுக்கு இவ்வளோ கோடின்னு 2 பக்கமும் கொடுத்துருக்காரு. இப்போ பாருங்கள், அவர் பையன் ஒரு தனி கட்சி, மாப்பிள்ளை தாவேகா, மனைவி அதிமுக. இப்படி ஒரு கொண்டு வந்ததுனால அமித்ஷா அவர்களுடைய அந்த ஒரு அரசியல் வியூகம், இங்கெல்லாம் பணம் வரணுங்கிறது இல்லை. திமுகவில் ஏற்கனவே பணம் வந்து சில இடங்களில் பிளாக் பண்ணிட்டோம். மறுபடியும் வரக்கூடிய இடம் எது? லாட்ரி பணம் போகலாம் திமுகவுக்கு. சமீபத்தில் கூட 60 கோடி ரூபா போச்சுன்னு சொல்லி அவர்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, அவங்க கடனாக தான் கொடுத்தேன்னு. ஏய், எங்களுக்கு தெரியும்பா அந்த கடன் விஷயம்லாம் எப்படின்னு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்த 48 மணி நேரத்தில் அந்த அம்மா வந்து அதிமுகவில் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அவருக்கு இந்தியா முழுக்க வியாபாரம் இருக்கிறது, இந்த வியாபாரத்தில் நிறைய பணம் கொட்டுகிறது, அதனாலேயே பல சிக்கல்களும் வழக்குகளும் இருக்கின்றன. அப்போது திமுகவில் பணம் இந்த முறை ஓட்டுக்கு கொடுக்கப்படாமல் அது வந்து தடுக்கப்பட வேண்டுமானால் ஒரு பக்கம் மாண்பு, முன்னாள் மாண்பு, இங்கெல்லாம் அவங்க பணம் பினாமி பணம்லாம் பிளாக் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் இந்த லாட்ரி யாரும் சும்மா இருக்க மாட்டார், டப்புன்னு இந்த பக்கம் 1000 கோடி அந்த பக்கம் 500 கோடின்னு விடுவார். அவரையும் இப்போ பிளாக் பண்ணி அந்த வீட்டு அம்மா அதிமுகவில் சேர்ந்துட்டாங்க. மாப்பிள்ளை தாவேகால இருக்கார், பையன் தனி கட்சி. அந்த தனி கட்சியை என்ன தனி கட்சியில் ஆரம்பிச்சிங்க? ஏதோ சிக்கிமில் கூட பிரச்சனை இருக்குது போல இருக்கே, ஏதோ வழக்கெல்லாம் இருக்குது போல இருக்கே. அது இருக்குங்க, மோசடி வழக்கு இருக்குது, அதெல்லாம் கோர்ட்டில் இருக்குது, ரைட்டு. என்ன பையன் கட்சி ஆரம்பித்தா என்னங்க, நாங்கள் என்ன உங்களுக்கு எதிராக நாங்கள் வந்து பண்ணிட போகிறோம்? நாளைக்கு புதுவையிலேயே நீங்கள் ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்கள் ஆதரவு தரமாட்டோமா? எங்கே போயிட போகிறோம்? உங்களை மீறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாக இது காதோடு வந்த தகவல்.
கொஞ்சம் சத்தமாக வந்ததுனால சத்தமாக நம்ம வெளிப்படையாகவே சொல்லிட்டோம். ம். இது ஆக இது திமுகவிற்கு வைக்கப்பட்ட செக்கு. ஆப்பு. அதாவது பண ரீதியாக. மன ரீதியாக எப்போ வைப்பாங்க? மன ரீதியாக மக்கள் தான் வைக்கணும். வைக்கணும். பண ரீதியாக பண ரீதியாக யார் அரசியல்வாதிகள், மற்ற அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து பண ரீதியாக வைத்து விட்டார்கள் செக்கு. ம். மன ரீதியாக வந்து மக்கள் வைக்க வேணும். வந்தால் தெரியுது, பார்க்கலாம். ஓகே சார். என்னால் காதோடும் அருமை, மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.